கர்த்தருக்காக சில உறவுகளை விட்டு வர வேண்டிய நிலைமை வந்தால் உங்கள் உறவு பாதிக்காது. எல்லாம் சத்தமாக சொல்ல, கர்த்தருக்காக சில உறவுகளை விட்டுட்டு வந்தால் உங்கள் உறவு அதிகமாகவே ஒழிய உங்கள் உறவு பாதிக்கவே பாதிக்க. இந்த ஆபிரகாம் 75 வயசில் ஆண்டவர் அவனை அழைத்தார். வாங்க பிரபாகரன் வாங்க. 75 வயசில் ஆண்டவர் அழைத்தார். ஊர் இன்னும் கல்தேர் தேசத்தை விட்டுட்டு வந்துட்டான். அதுக்கு பிறகு 100 வயசில் ஈசாக்கு பெற்று, ஈசாக்குக்கு 40 வயதாகும்போது தான் கிட்டத்தட்ட 65 வருஷம் கழித்து மில்கால் நாகோருக்கு பெற்ற பெத்துவேலின் குமாரத்தியாகிய யார் ரெபேக்காலை பொண்ணு பார்க்க. நல்லா கவனிங்க. கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தா 65 வருஷம் கழித்து சொந்த பந்தங்களை பார்க்குறதுக்கு போகிறான். இவ்வளோ நாள் என்ன பண்ண, இப்போ பொண்ணு வேணுமா உனக்கு, போட்டோம்னா போடா அப்படி சொல்லவே இல்லை. 65 வருஷம் கழித்து போகிறான். லாபான், பெத்துவேல் எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்க. 65 வருஷம் கழித்து தேவனுக்காக, தேவ பிரசன்னத்துக்காக, தேவனோடு ஃப்ரெண்டாக ஆகணுங்கிறதுக்காக 65 வருஷம் உறவுகளை எல்லாம் பின்னால் தள்ளிட்டு கர்த்தரை முன்னால் வைக்கிறான். அந்த முழு ஊரும் குடும்பமும் ஒரு வார்த்தையை சொல்லுது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் வெளியே நிற்பானே. கரங்களத்தை உமக்கு ஆகாரமும் உம்முடைய ஒட்டகங்களுக்கு தீவனமும் உண்டு. சரி, வந்தவன் பார்த்தீங்கன்னா மறுபடி 48 மணி நேரத்துக்குள்ளே வந்து ஒரு நாள் தங்கி சாப்பாடு வைக்கிறேன், சாப்பிட மாட்டேன். கடந்த வாரத்தில் நான் சொன்னேன் ஈசாக்கை பற்றி, எலியேசரை பற்றி. ஒருத்தன் எங்கேயோ தியானம் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு வேண்டிய எல்லாம் தேவனுக்கு ரொம்ப அழகாக ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கார். கல்யாணம் கூடிய பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் சொல்கிறேங்க, உங்களுக்கு வேண்டியதை தேவன் பெஸ்ட்டாக ஆயத்தப்படுத்துவார். கரங்களை வைத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இவன் இங்கே தியானம் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா மகா ரூபவதியான பெண், பரிசுத்த ஆவியானவரே சாட்சி கொடுக்கார். புருஷனை அறியாத கன்னிகை, மகா ரூபவதி. ரெபேக்கால் கையில் ஒரு நேரம் ஒருத்தன் சாப்பிட்டாம்னா இருக்க சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருவான். அப்படி ஒரு அன்னாயிட்டி. பக்கத்தில் சொல்லுங்களேன், நீங்கள் சமைச்சா சொத்தெல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுத்துடணும். 100 ரூபா கொடு, 100 ரூபா கொடு, இது மனுஷன் சாப்பிடணும், ரசமா இது விஷமா அப்படின்னு ஹோட்டலில் போய் என்ன செய்யக்கூடாது. பார்சல் வாங்குறதுக்கு பொட்டலை பண்டிகைன்னே ஒருத்தருக்கு பேர் வச்சிட்டேன். எப்போ பார்த்தாலும் பொட்டலம், ஒரே பொட்டலம். ஈஸ்டர் அன்னைக்கும் பொட்டணும், கிறிஸ்மஸ் அன்னைக்கும் பொட்டலம். அப்படியா இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தருக்காக நீங்கள் கர்த்தரை முன்னால் வைக்கும்போது உறவுகள் தானாக பின்னால் என்ன செய்யும். 65 வருஷம் கழித்து ஆபிரகாம் அனுப்புகிறான் பொண்ணு பார்க்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வார். 48 மணி நேரத்தில் பொண்ணே கூட்டு வந்துட்டாங்க. எலியேசர், தாதிமார்கள் எல்லாரும். அப்போ நல்லா கவனிங்க, எல்லாம் சொல்ல, கர்த்தரை முன்பாக வைக்கும்போது மற்றவை எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஓகே, கர்த்தரை தெய்வமாக கொண்டோம், இதுவரையில் வெட்கப்பட்டது இல்லை. அது வந்து பாட்டு நம்ம 2 வாரமாக ஓடிட்டே இருக்கு. 6-8 நினைக்கிறேன் நான். இருக்குதா அந்த பாட்டு? எடுத்துக்கலாமா நெட்டில்? கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே கொண்டோ. தேங்க்யூ. இல்லை, கரங்களை கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம்
வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. சொல்லலாம். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. தந்ததை கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவணையில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுவதும், ஆராதிப்போமே அவரை. ஹல்லேலூயா. இந்த திருச்செந்தூர் பக்கம் பண்டார வேலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஊரை? பண்டார வேலை இல்லை பாஸ்டர், பண்டார வேலை கேள, பண்டார பையன்னு திட்டுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். பண்டார வேலை, இந்த பண்டார வேலையில் அந்த நாட்களில் பாஸ்டர் ஜீவானந்தம், கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பேர்? ஜீவானந்தம் ஒரு நல்ல பரிசுத்தவான். அவர் கூட்டம் விசேஷித்த கூட்டம் அந்த பண்டார வேலையில். அப்போ நான் சொல்கிறது ஒரு 40 வருஷம் இருக்கும் வச்சுருந்தாங்க. அவர் முதல் நாள் கூட்டத்தில் 2000 பேர் வந்துட்டாங்க. அப்போ பொதுவாக அந்த நாட்களில் கூட்டம் வைக்க 4 நாள் வைப்பாங்க, வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. வெள்ளிக்கிழமை பார்த்தா 4000 பேர் வந்துட்டாங்க. நிறைய அற்புதம் அடையாளம். அப்போ அந்த ஊரில் பெரியவருக்கு பயங்கர எரிச்சல். அவர் ஆண்டவர் அறியாதவர், என்னடா இவனுங்களை தேடி இப்படி 2000 4000 வந்துட்டாங்கன்னு சொல்லி இந்த கூட்டத்தை கலைக்கணும், வேடிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் பாம்பாட்டிகள் இருக்காங்கல்ல, உண்மையாக நடந்தது. திருநெல்வேலி பக்கம் பண்டார வேலையில் 10 பாம்பாட்டிகள் கூப்பிட்டு 40-50 வருஷம் முன்னால், இங்கே வாருங்கப்பா, கூட்டம் நடக்கும்போது டியூப்லைட்ஸ் ஃபுல்லாக சுற்றிலும் கட்டியிருக்காங்க. 10 பாம்பாட்டிகள். இந்த 10 டியூப்லைட்டுக்கு கீழேயும் நீங்கள் நிறைய டியூப்லைட் இருக்குது. 4000 பேர்னு எவ்வளோ இருக்கும்? அப்படி அந்தந்த இதில் 4 டியூப்லைட்டை தாண்டி உட்காந்துக்கிடணும். நான் ஸ்டேஜ் பக்கம் இப்படி கையை தூக்குவேன். நீங்கள் என்ன செஞ்சிடணும்? விஷ பாம்புகளை திறந்து என்ன செஞ்சிடணும்? கூட்டத்துக்குள்ளே விட்டுறணும். கூட்டம் கலைஞ்சி ஓடட்டும், செதறி ஓடட்டும். இவன் எப்படி நடத்துகிறாங்க கூட்டத்தை பார்ப்போம். என்னமோ இயேசுவான் அப்படி இப்படின்னு. அந்த பணக்கார் 1000 ரூபா அந்த நாட்களில் 10 பேருக்கு சேர்த்து எவ்வளவு? 1000 ரூபான்னா பெரிய ரூபா. ஏன்னா மேக்ஸிமம் ஒரு அழகான பெரிய வீடை கட்டினா ஒரு ₹1,00,000 வீடு. நல்ல ஞாபகம் இருக்குது. ₹1,00,000 77ஆம் வருஷம்லாம் ₹1,00,000 அழகான வீடை கட்டிட்டேன். ஆக பாம்பாட்டிகளுக்கு சொல்லியாச்சு, பாம்பாட்டிகள் எல்லாம் உட்காந்துட்டாங்க. இப்போ இவர் வழக்கம் போல் ஒரு பாட்டு படிப்பார் தமிழில்,
தெலுங்கில், மலையாளத்தில், ஹிந்தியில் இந்த பாட்டு படிப்பார். என்ன பாட்டு படிப்பார்? இயேசு என்னை கைவிட மாட்டான். நல்ல கரங்களை தட்டி, இயேசு என்னை கைவிட மாட்டான். பெரும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் இயேசு என்னை கைவிட மாட்டான். இயேசு என்னை கைவிட மாட்டான். இயேசு என்னை கைவிட மாட்டான். பெரும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிடவில்லை. இயேசு என்னை பெரும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட. நான் கேட்குறேன், யாரையாவது உங்களை இது வரைக்கும் கைவிட்டுருக்காராங்க? சொல்லுங்களேன். கைவிட்டாரா? மறந்துட்டாரா? உன்னை பிடிக்கல, ஐ டோன்ட் லைக், பிரேக்கப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நிறைய வர்றது என்னது? பிரேக்கப் தான். இந்த 2 வீலரில் பிரேக் போடுறானுங்களோ இல்லையோ, சும்மா சும்மா பிரேக்கப், நெட்டை திறந்தாலே பிரேக்கப் அப்படின்னு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு நாள், இஸ்ரவேலே நான் உன்னை இன்னும் வெறுத்து விடவில்லை, நீ என்னை விரும்பினால் நலமாக இருக்கும். டு யூ லவ் மீ? ஆனால் அவர் நம்மளை பார்த்து கேட்டிருக்கார். இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக 12 வருஷம் ஆடு மேய்த்தான். ஓசியாவில் சொல்கிறார், 12 வருஷம் நீ பார்க்கவே இல்லை. ஏதாவது ஒன்று, இந்த யாக்கோபனுடைய நேச்சர் என்ன, ஒன்று பிடிச்சிட்டா அது பின்னாலே கிறுக்கு வாக்கில் அலைவான். இல்லை ஏதாவது ஒரு துக்கம் நடந்துட்டா அதை நினச்சி புலம்புவான். ஒன்று எக்ஸ்ட்ரீம் ஜாய் ராகேல் பின்னால், இல்லாட்டி யோசேப்பை நினச்சி எக்ஸ்ட்ரீம் என்னது சாரோ. நிதானமே கிடையாது. சிலருடைய வாழ்க்கை அப்படி தான். எப்ராஹிமே உன்னுடைய பக்தி காலையிலே காணும் பனி. ஆமாம், காலையில் பார்த்தீங்கன்னா அந்த இலையில அப்படியே தண்ணி நிற்கும், என்ன அழகாக இருக்கும். அப்படியே மயக்கமா அப்படி நிற்கும். அப்படி கொஞ்ச நேரம் 9 மணிக்கு பார்த்தாச்சுன்னா, எப்ராஹிமே உன்னுடைய பக்தி காலையில் காணும், அவன் நீ திருப்பி போடாத ஆம்ப்லேட், ஆஃப் பாயில் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த 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 கொஞ்சம் வெள்ளக்கரில் முட்டை நிற்காது. இங்கே ஓடும், இங்கே இழுக்கும், இங்கே இழுக்கும், 7 வழி. பாம்பாட்டிக்கா இவர் பாட்டில் படிச்சுக்கிட்டு அப்போ ஸ்டேஜ் பக்கம் சைடில் நின்னவர் இப்படின்ட்டார். அந்த பணக்கார யார், லேண்ட்லார்டு, நிலக்கலார் சொல்லிட்டாரு. இப்படின்னா என்ன அர்த்தம்? பாம்பை என்ன செய்யுங்க, திறந்து விடுங்க. 10 விஷமுள்ள பாம்பு, 10 பாம்பாட்டிகள் அங்கங்கே அப்படியே டியூப்லைட்டுக்கு சைடில் நிற்கிறாங்க. இப்படி காமிச்சு ஜீவானந்த பாட்டு ஆரம்பிக்கார். ஒரு கையை அப்படி தூக்கிட்டாரு. அவனுக்கு கூடைய திறந்தா பாம்பு அனஸ்தீசியா போட்டது போல், மயக்கம் போட்டது போல் அப்படியே இருக்கு. மண்ணள்ளி போடுறான், பாம்பு அப்படியே தான் இருக்கு. 10 பாம்பு, ஒரு பாம்பும் கூட ஐயா கர்த்தருடைய பிரசன்னத்தில் மலைகள் பருவதும் போல உருகுமா? கர்த்தருடைய பிரசன்னத்தில் மிருகங்கள் கூட தான் நாவை அசைக்காத. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. 10 விஷமுள்ள நல்ல பாம்பு மண்ணள்ளி போடுறான். குச்சை வச்சு கிளறி கிளறி கோவம் மூட்டி உசுப்பேத்தி. சில நேரம் வீட்டில் பிள்ளைகளை நேராயிட்டு எந்திரின்னா 7 மணி தான் ஆகுது. அது மாதிரி பாம்பு மயக்கத்தில் 10 பாம்பும். அவர் கையை தூக்குனார், அப்படியே கை நிக்கி. அவருக்கு 10 பேரும் அந்த 10 பாம்பை தூக்கிட்டு ஒருத்தன் ஹெட்டு கையை காமிச்சானா 10 பேரும் அந்த முள்ளு காட்டுக்குள்ளே ஓடினானுங்களாம். என்னாச்சு பாம்புக்கு? மண்ணள்ளி போட்டாச்சு, குச்சை வச்சு கிளறியாச்சு, பாம்பு அப்படியே கிடக்கு. கரெக்டாக முள்ளு காட்டுக்குள்ளே கொண்டு மறுபடியும் பாம்பை திறந்து விடுறானா 10 பாம்பும் 10 அந்த பாம்பாட்டிகளை கொத்துன்னு உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொத்துச்சான். கரங்களை தாட்டங்களை. பத்து பேரும் திருச்செந்தூர் ஹாஸ்பிட்டல். அது மாத்திரம் கிடையாது, இந்த ஹெட் இருக்காரு, கையை அப்படி தூக்குன மனுஷனுக்கு கையை அப்படியே என்ன செஞ்சிடுச்சு, நின்றுச்சு.
டாக்டர் அடுத்த நாள் காலையில் பாளையங்கோட்டிலேருந்து ஸ்பெஷலிஸ்ட்டு போய் அவர் கையை செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த கை என்ன 50 வருஷம் செயல்படாத மாதிரி எல்லாமே என்ன ஆகி போச்சு, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. பாம்பாட்டிகள் எல்லாவனுக்கும் கெட்டு அந்த நேரத்தில் உள்ள மருந்து இருந்து எல்லாம் கொடுத்து எல்லாம் பாம்புக்கு இப்படி நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச பாம்பு, விஷம் உள்ள பாம்பு, அங்கே ஒன்றுமே ஒர்க் ஆகலை, இங்கே வந்து கொட்டுன்னு கொத்திட்டு எங்களை உயிருக்கு தப்பி பழைச்சோம்னு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கடைசி நாள் கூட்டத்தில் ஸ்டேஜுக்கு பின்னால் 11 சேர் போட்டு இந்த கையை தூக்கிட்டே, அவருக்கு ஒன்றுமே பண்ண முடியல, அவர் கையை தூக்கிட்டே வந்தார். 10 மந்திரவாதி 10 பாம்பாட்டிகளும் பின்னால் உட்காந்து எல்லாம். நான் கடைசி நாள் அந்த ஊழியக்காரர் ஜீவானந்தம் கையை வச்ச பிறகு தான் அந்த கை மறு கையை போல நார்மல் ஆயிடுச்சு. கரங்களை தாட்டு ஹல்லேலூயா. 10 மந்திரவாதிகளும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஐயா, உனக்குள்ள ஒருத்தர் இருக்கார் ஐயா. உன் சூழ்நிலைகளை விட, மனுஷனுடைய தந்திரங்களை விட, மனுஷனுடைய எல்லா எரிச்சலை விட உன் தேவன் பெரியவராக கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓகே, நம்ம எல்லாரும் தெரிந்த ஏற்கனவே படித்த பாடு என் தேவன். என்ன பாட்டு அந்த பாட்டு? என் தேவன், ஆமாம், என் தேவன் எனக்கு ஏதா. இந்த இந்த எங்கள் வீட்டுக்குள்ளே வைரல் சாங்குன்னு இந்த சாங்கு அந்த எனக்கு டக்குன்னு இப்போ கொஞ்சம் ஓப்பனாக சொல்லப்போனால் கொஞ்சம் மரமண்டை, எனக்கு அவ்வளோ ஈஸியாக எதுவும் புரியாது. இந்த பாட்டை முதல்ல படித்தது என்னுடைய மக, அடுத்தது ஒய்ஃபு. அப்புறம் இவங்க 2 பேரையும் கேட்டு நான் கொஞ்சம் தட்டி தடுமாறி ஏதோ இந்த ஆவியானவர் ப்ரெசன்ஸில் தான் உங்கள் முன்னால் வசனங்களை அவர் கொடுக்குற வெளிப்பாடுகள்லாம் சொல்கிறேனே ஒழிய உண்மையிலே நான் இன்டெலிஜென்ட்டு கிடையாது. உண்மையிலே எங்கள் அம்மா சின்ன வயசில் எனக்கு சொன்னது, கூறு கிடையாதுல்ல உனக்கு அப்படிமா. எங்கள் அண்ணன் ஒருத்தன் என்னைய விட சூப்பர் இன்டெலிஜென்ட். ஒரு சினிமாவை பார்த்துட்டு வந்தால் டைரக்டர், உதவி டைரக்டர், கதாசிரியர், நடிகர், ஆமாம் இவன் பேர், ஆமாம் முரட்டுக்கால சினிமா ரஜினிகாந்த் பேர் என்ன பேர் அப்படின்னு 25 வருஷம் கழித்து கேட்டால் கூட காளையன் அப்படிமா டக்குன்னு. அழகு நாச்சர் இப்படி பார்க்க பின்ன பாஸ்டர் இப்படின்னு நல்லா கவனிங்க, என்ன சொல்ல வரேன். ஆனால் வேதம் சொல்லுது, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நான் மக்கா இருக்கேன், கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கேன், டியூப் லைட்டாக இருக்கேன், கவலையே படாதீங்க. தேவன் உங்களை சூஸ் பண்ணி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் பைத்தியமானவைகளை அல்லேலூயா அல்லேலூயா சத்தம். நல்ல அருமையான பாடல். நீங்கள் தான் ஆரம்பிச்சதை விட நீங்கள் இதை படிக்க போகிறீங்க. என் இயலாமையில் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். சொல்லலாமா? விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். எழுப்பீரென்றார், நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். என் இயலாமையில் சத்தத்தை உயர்த்தி என் இயலாமையில் உம் கரம் என்னை, மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எழுப்பீரென்றார், என் நோய்கள் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். முடியா காரியம் செய்வீர். சர்வஞானி
அடுத்த ஸ்கேல், அடுத்த ஸ்கேல். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது. அடுத்த ஸ்கேல். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என் தேவன் எனக்காய் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். பக்கத்துல சொல்லுங்க, கூப்பிடுகிற காக்கை குஞ்சு திமிங்கலத்துக்கு சாப்பாடு கொடுக்காரு, உங்களை போஷிக்க மாட்டாரா? அல்லேலூயா. இந்த பாஸ்டர் நாகர்கோவிலில் ஃபுல் காஸ்பல் சர்ச்சு பாஸ்டர் அவர் ஜாய் சாம் தானே அவர். அவங்க பங்கம்பேர் என்ன பேர்? ஜாய்சனுடைய அப்பா பேர் ஜாய் சாம். அந்த டேவிட் சாம், ஜாய் சாம் அவங்களுடைய அப்பா ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவான். இந்த இயேசுவின் மார்பில் சாய்ந்துமே அதெல்லாம் அவருடைய சொந்த பாட்டு. ஆரம்ப நாட்களில் அவர் ஊழியம் முடிச்சுட்டு ஏதோ கிராமத்தில் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு பயங்கர பசி, நடக்கவும் முடியல, பசி எடுக்க தலையும் சுற்றுது. அப்போ ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே நான் சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்குமே, பயங்கர பசி, தலை சுற்றுது, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, கையில் காசும் இல்லை. அப்படி தான் அவர் சொல்லி முடிக்காராம். அந்த எலியேசார் சொல்லி முடிக்கும் முன்னே ரெபேக்கால அனுப்பினது போல் அநேக நேரம் நான் சொல்கிறேன், இந்த செப்டம்பர் மாதம் நீ சில காரியங்களை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னே, அல்லேலூயா, பெர்ஃபெக்ட் டைம். God does everything in beautiful time. அழகாக அவருடைய டைமிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. சொல்லி முடிக்காராம். திடீர்னு ஒருத்தர் வந்தார், நீங்கள் அவர் தானே அப்படின்னாராம். இவர் இப்படி பார்க்கார், ஏற்கனவே பசி, பேச பலன் இல்லை. நீங்கள் அவரோட மச்சனோட பெரியப்ப மகன் தானே அப்படிங்காராம். இவர் இப்படி பார்க்குறான். இப்போ ஒன்றும் பேச வேண்டாம், முதல்ல வாங்க ஹோட்டலில் போய் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி நல்ல ஹோட்டலில் ஃபுல்லாக என்னென்ன அதை வைங்க இதை வைங்க இதை வைங்க கூட இருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல கவனம், யாருன்னே தெரியாது. திடீர்னு மனுஷன் வந்து இவரை வாங்க முதல்ல சாப்பிடும் பிறகு பேசுவோம் அப்படின்னு உட்காந்து நல்ல எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து இவர் சாப்பிட்டு முடித்து மறுபடியும் வெளியே வந்து, ஆமாம் நான் திரும்ப திரும்ப கேட்டேன், ஒன்று சொல்ல, நீங்கள் இந்த ஊரில் இந்த மச்சனனோட பெரியப்பா மகன் தானே அப்படின்னா. இல்லை அப்படின்னார். போயா அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு இவருக்கு என்ன சொல்லன்னே தெரியல. பசி, காது இதெல்லாம் அடைக்க, தலை சுற்றுது. நல்ல சாப்பாடு முதல்ல சாப்பிடுவோம் பிறகு பேசுவோம்னு சொல்லி எல்லாத்தையும் வேண்டிய எல்லாம் வாங்கி கொடுத்து வயிறு நிறைஞ்சி அப்படின்னு. இவர் தானே நான் இல்லை, என்ன கோவப்பட்டு போயிட்டார். நான் என்ன சொல்ல வரேன், ஐயா உன்னை அந்த எலியா கேரித்தாற்றங்கரையில் 3 வருஷம் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தேன். ஏ சிங்கிள் டைம், ஒரு நேரம் அந்த காகத்துக்கு ஆக்சுவலாக காகம் கிடையாது, கழுகு. ஏன்னா சாப்பாடு வந்து நம்ம மாரி 100 போனில் சிக்கன் 65 வாங்கி 3 பேர் சாப்பிட்றது அப்படி கிடையாது. அந்த காலத்தில் எலியெல்லாம் எப்படி சாப்பிட்ருப்பான் அப்படின்னா, சவுல் ராஜா எப்படி சாப்பிட்டோம்னா, மாட்டினுடைய முன்னத்தோட முன்னத்தோடனா எப்படி பார்த்தாலும் அந்த நாட்களில் பார்த்துக்கிடுங்க, 4000 5000 வருஷம் முன்னால் மாடு வந்து யானை மாதிரி தான் இருந்திருக்கும். எப்படி பார்த்தாலும் முன்னாந்தோட ஒரு 100-150 கிலோ இருக்கும். ஆமாம், நம்ம லாலிபப்பை சாப்பிட்டுட்டே பேசுகிறது போல் அவன் வந்து அந்த அஸ்திராயுதம் தண்டாயுதம் மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க, மாட்டினுடைய முன்னங்கால 50 கிலோ 100 கிலோ சாதாரணமாக சாப்பிட்ருக்காங்க பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள்லாம். இப்போ நம்மளால் என்ன செய்ய முடியல, சாப்பிடவே முடியலை. சில ஆட்கள்லாம் பல்லு போன ஆட்கள்லாம்
சிக்கனை நச்சு கொடு, உரலில் வச்சு என்ன செய், நச்சு கொடு. இப்போ என்ன சொல்ல வர்றேன், இப்போ எதில் விட்டேன், எல்லாம் சொல்லுங்கள். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன். எலியாவுக்கு பாருங்கள், அந்த டைமில் கரெக்டாக கழுகு தான் வந்து கொடுத்துருக்கு. காலையிலையும் மாலையிலையும் அப்பமும் இறைச்சி துண்டு. வேதம் சொல்லுது, திமிங்கலங்களுக்கு சங்கீதம் 103, 105 போட்டிருக்கு, ஏற்ற வேளையில் நீர் அவளுக்கு உணவளிப்பீர் என்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோமா. நீர் கொடுக்க அவைகள். திமிங்கலம் ரொம்பலாம் சாப்பிடாது, டெய்லி 3 டன்னு. 3 டன்னுன்னா இப்போ இந்த ஹோட்டலில் இப்போ எடை போட்டு கொடுக்குறாங்கள 1/2 கிலோ சாப்பாடு, அதே போல் 6000 பாக்கெட். 1/2 கிலோ ஒரு பாக்கெட்டு, 2 பாக்கெட் வந்து 1 கிலோ. அப்படின்னா 6000 பாக்கெட்டு கொடுத்தா திமிங்கலம் அதான் வாயை இப்படி திறந்துச்சுன்னா 1/2 மணி நேரத்துக்கு வாயை மூடவே மூடாது. 3 டன் உள்ளே போனால் தான் அதுக்கு என்ன செய்யும், ஆமாம். 103:27 திமிங்கலங்கள் ஏற்ற வேளையில் உனக்கு. காக்காக்கும் அவர் தான் சாப்பாடு கொடுக்கார், திமிங்கலத்துக்கும் சாப்பாடு. திமிங்கலங்கள் விளையாடும்படி கடல்களை நீர் ஏற்படுத்தினீர். 180 டன் இருக்குமா திமிங்கல், 150 டன்ல இருந்து. திமிங்கலத்தினுடைய நாக்கு இருக்குல்ல, திமிங்கலத்தினுடைய நாக்கு மாத்திரம் எவ்வளோ கிலோ இருக்கும் அப்படின்னா, ஒரு லாரி வெயிட் 5000 கிலோ, 5 டன்னு. திமிங்கலத்தினுடைய நாக்கு 5 டன் இருக்கும். நல்ல கவனிங்க, ஏற்ற வேளையில் உணவு கொடுக்குற கருத்து. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் சாப்பாடு போட்டு அவ்வளவு எரிச்சல் கோபம் ஊட்டினாலும் ஒரு நாளாவது ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தாத ஒரு நல்ல அப்பா. கரங்களை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. சபையார் மாத்திரம். என் தேவன் என் தேவன் எனக்காய் கிரகிக்க முடியா காரியம் செய்வான். என் இயலாமையில் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்தி. மலைகளை கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டு. வாயை திறந்து சத்தம். என் தேவன் எனக்காய் வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாராலாகும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால்
பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. என்னை குறைவின்றி கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை. நெஞ்சு மேல கை வச்சு, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஹல்லேலூயா. நல்ல 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 கையை நல்ல கையை தட்டணும். ஜாய் நல்ல கையை. ஏஞ்சல் ஜாய் அப்படியே வச்ச கண்ணை எடுக்காம அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படி பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, அடுத்தாப்புல கொரட்டை விட போதுன்னு அர்த்தம். ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணார். எல்லாரும் தூங்கிட்டே இருந்தாங்களா பிரசங்கத்தில். என்னடா நம்ம பிரசங்கத்தில் இப்படி தூங்குறாங்களே அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு. சரி, ஒரு கன்வென்ஷன் கூட்டம் கடற்கரை ஓரத்தில் நடந்திருக்கு, அது ரொம்பவே கன்ஃபார்ம் ஆகிட்டு. அங்கே பிரசங்கம் பண்ணியிருக்காரு, அங்கே நாய் அது ஒரே தூக்கம் ஒரே நிமிஷத்தில் நாயும். அப்படி எங்கள் வீட்டு பக்கம் ஒரு நாய் கிடக்கு, ஃபுல்லாக கை காலெல்லாம் பரப்பில் போட்டு தான் தூங்குறது ஃப்ரீயாக. இது காணாதுன்னு இவர் பிரசங்கம் பண்ணுற ஆட்கள் தான் தூங்குறாங்கன்னா அனிமல்ஸும் இப்போ என்ன செய்யுது, தூங்குது. இவருக்கு சந்தேகம் வந்துட்டு, என்னடா நம்ம பேசுகிறது தாளாட்டுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி, அசிஸ்டன்ட் பாஸ்டர் கூட்டு நான் பிரசங்கம் பண்ணுறது எல்லாம் ரெக்கார்ட் ஃபுல்லாக ரெக்கார்டு பண்ணி இவர் வீட்டில் போய் நம்ம செக் பண்ணணும், உண்மையிலே நம்ம பேசுகிறது தூக்கம் வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இவர் பிரசங்கத்தை போட்டுட்டு கேட்க ஆரம்பித்தாராம். கடைசியில் வீட்டம்மா இவரை எழுப்பிச்சான். இவர் பிரசங்கத்தில் இவரே என்ன செய்தாராம், தூக்கம். ஏன்னா அநேக நேரம் போதகர்களுடைய ஆராதனை பிரசங்கங்கள் தாளாட்டுற மாதிரி. சரி பாவம், வீட்டில் உள்ள ஒரியில் தூங்காமல் சிலவங்க கஷ்டப்பட்டு, பாஸ்டர் இங்கே வந்தால் அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன். ஒரு சிஸ்டர் சொல்லுவோம், பாண்டிச்சேரி போய்ட்டு வந்து எப்படி இருந்துச்சுமா அப்படின்னு கேட்டேன். என்னென்ன போனேனே, ஆனால் சர்ச்சில் ஒரு 1.5 மணி நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி அந்த வாரத்துக்கு வேண்டிய பேலன்ஸ் ஸ்ட்ரென்த்து எல்லாம் சர்ச்சு ஆராதனையிலையும் மெசேஜ்லேயும் தான் கிடைக்கும். அல்லேலூயா. என் சமூகம் உனக்கு உண்பாய் செல்லும், நான் உனக்கு என்ன தருவேன், இளைப்பாறுதல் தருவேன், தூக்கத்தை தருவேன்னு சொல்லல். அப்போது நல்ல கவனிங்க. இந்த நாளில் கூட கடந்த வாரத்தில் நான் இந்த ஃபேமிலி ஆஃப் ஐசக், ஈசாக்குனுடைய குடும்பத்தை பற்றி பார்த்தேன். காரணம், இந்த மாதம் முழுவதும் வீடுகளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு, விவேகத்தினாலே விஸ்டத்தினால கட்டப்பட்டு, அண்டர்ஸ்டாண்டிங்னால நிலைநிறுத்தப்படுமா, ப்ரூடன்ஷியனால் நிலைநிறுத்தப்படும். அறைகளின் அருமையும் எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். என்னுடைய சரீரம் ஒரு வீடு, அறைகளின் அருமையும் இனிமையான பொருட்கள் என்ன செய்யுமா, நிறைந்திருக்கும். ஞானம் உள்ளவன், பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். 9ஆம் நீதிமொழிகளில் சொன்ன, ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களின் சித்திரம் தீர்த்து தன் கொளுத்த ஜந்துக்களை அடித்து பாத்திரத்தில் வார்த்து வைத்து
தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகள் மேல் நின்று கொண்டு புத்தியீனனை நோக்கி எவன் பேதை. ஐயா, அநேக விசுவாசிகள் பேதைகள். பேதைகள் என்பதற்கு சில அடையாளங்கள் பைபிளில் போட்டிருக்கு. பேதைக்கு இங்கிலீஷில் ஹூ இஸ் சிம்பிள், லெட் ஹிம் டர்ன் இன் ஹிதர், ஆஸ் ஃபார் ஹிம் தட் வாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சி செட் டு ஹிம். புத்தியினை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வர கடவன். பேதையானவன் எதையும் நம்புவான். சில பேதைகளை பற்றி நான் சொல்கிறேன். கர்த்தருடைய காரியத்தில் உங்களுக்கு ஆர்வம் இல்லை என்றாலே நீங்கள் ஒரு பேதை. பேதை சிம்பிள்னு போட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹார்டாக உங்களை பேசணுன்னா நீங்கள் ஒரு முட்டாள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. என்னப்பா ஆண்டோடைய பிள்ளைகளை முட்டாள்னு சொல்ல அதிகாரம் இருக்கா? அப்படி சொல்லலை. ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்தாலும், நீ பிரபுக்களாக இருந்தாலும், ராஜாக்களாக இருந்தாலும், பிரபுக்கள் குதிரைகள் மேலும் ராஜாக்கள் நடந்து வருகிற அநியாயத்தை நான் கண்டேன். ராஜா நடந்து வரானா தரையில், பிரபுக்கள் குதிரை மேலே ஏறி வராங்களாம். நியாயப்படி என்ன செய்யணும்? ராஜா குதிரை மேலே வரணும், பிரபு எதில் வரணும்? நடந்து வரணும். வேலைக்காரர்கள் குதிரைகள் மேலும் ராஜாக்கள் நடந்து வருகிறது பிரசங்கில் வருது. அப்போ நம்ம இருக்க வேண்டிய ஸ்தானம் இழக்கிறோம். வேதம் சொல்லுது, புத்தி உள்ள வேலைக்காரன் லட்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருடைய சுதந்திரத்திலே பங்கடைகிறான். யோசேப்பு ஒரு புத்தி உள்ள வேலைக்காரன். இவ்வளவுத்துக்கும் எகிப்து, முழு எகிப்தும் அருவருக்கக்கூடிய ஒரு தொழில். என்ன தொழில் அப்படின்னா ஆடு மேய்க்கிற தொழில். முழு எகிப்தும் அருவருக்கிற ஒரு தொழில். ஆடு மேய்ப்பவர்கள் அருவருப்பானவர்கள். அவர்கள் கூட எகிப்தியர் இஸ்ரவேலரோட சாப்பிட மாட்டாங்களாம். ஐயா, நான் ஒரு தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன். உங்களை யார் யாரெல்லாம் அருவருத்தார்களோ அவங்க உங்கள்கிட்ட நிற்கும்படி கர்த்தர் கரங்களை எல்லா காரியங்களை மாற்ற போகும். எகிப்தியருக்கு ஆடு மேய்க்கிறவர்கள், எபிரேயர்கள் அருவருப்பானவர்கள். அவங்க கூட சாப்பிட மாட்டாங்களாம். ஆனால் முழு எகிப்துக்கும் முழு உலகத்துக்கும் சாப்பாடு யார் போட்டான்னா யோசேப்பு தான் போட்டான். கரங்களை தட்டுங்கள்ல. காரியத்தை வாய்க்க செய்யும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். காரியத்தை வாய்க்க செய்யும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். உன்னை சொல்லி அழைத்த கர்த்தர் உன்னை கரம் பிடித்து நடத்தி செல்வா. உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தே, கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தே. பேதை. ஐயா, பேதைகளா இருப்பது பேதையை குறித்து. பேதையானவன் எதையும் நம்புவான். ஒருத்தன் பேதையா இருந்தா அவன் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 7 அது இப்போ கொஞ்ச நாளாக வருது. அவள் இருக்கும் சந்து கடத்த தெருவில் போய் நெடுக போய் முட்டாள்தனமாக மாற்றவன் யார் தெரியுமா? இன்னொரு வகையில் பேதை என்றால் யார்? மாம்ச இச்சைகளுக்கு கர்த்தர் நியாயமாய் கணவன் மனைவி தேவைகள் சந்திக்கப்பட திருமணம் என்கிற ஒரு பந்தத்தை வைத்திருக்கிறார். வாலிபர்களுக்கு, பெண்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கென்று ஒரு வயது இருக்குது, உங்களுக்கென்று ஒரு நபர் இருக்குது, உங்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. ஆனால் பேதையானவன், பேதையான வாலிபர்களுக்குள்ள ஒரு முட்டாள்தனமான புத்தீனமான ஒரு வாலிபனை கண்டேன். அவன் நெடுக போய் தண்டிக்கப்பட்டான். நீங்கள் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும். 1ஆம் அதிகாரம் எத்தனை வசனம்? 22 வாசிங்க. பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும். ஐயோ அப்பா, முட்டாள்தனமாக மாற்றவனை பார்த்து, சிக்கிறவனை பார்த்து ஒரு பையன் சொன்னான். அவன் இப்போ பாஸ்டா இருக்கு. அண்ணே, என் வாழ்க்கையவே நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். என்னப்பா செஞ்ச? லவ் பண்ணிட்டேன். 7 வருஷம் லவ் பண்ணாதீங்க. நீங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. லவ் பண்ணி என் வாலிபத்தினுடைய இதே என்ன செஞ்சிட்டேன்? கெடுத்துட்டேன். நிந்தனைக்காரரே, பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்ப. முட்டாள தான் போய் விரும்பப்படுறான். நான் சொல்ல, பைபிள் சொல்ல. தேவனுடைய சத்தம் கேட்கணும்னாலே அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. பேதைகளை நீங்கள் பேதமையை விரும்புவதும்.
வேலை 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 வேலை. தன்னை தவறு அல்ல. ஐயா உங்களுக்கு ஒன்று தெரியணும், இதை பார்க்கிலும் அதிகம், எல்லாம் சதமாக சொல்லுங்க, இதை பார்க்கிலும். 2 நாளாம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. 1,00,000 தாளந்தை கொடுத்துட்டேனே. அமசியா ராஜா சொல்லுங்க, 1,00,000 தாளந்தை கூலிக்கு பொருத்திட்டேனே. 1,00,000 படை வீட்டில் இஸ்ரவேல் தேசத்தில் வர வச்சுட்டேன். 1,00,000 தாளந்தை 35 கோடி ரூபா கொடுத்துட்டானே, மாட்டிக்கிட்டேன். தீர்க்கதரிசி சொல்கிறான், ஏய் தேவன் இதை 35 கோடி தானே போட்டோம், தேவன் இதை பார்க்கலாம் அதிகம் தருவார். இஸ்ரவேல் சேனையோட தேவன் இல்லை. எத்தனை 2 நாளாம் 9 எத்தனை வசனம்? அமசியா ராஜா கூலி புரிந்தினான். தேவன் இதை பார்க்கலாம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, தேவன் உழைக்கிறதை பார்க்கலாம் அதிகமாக என்ன செய்வாரா? தருவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்ட. ஐயா உங்கள் திறமை, உங்கள் கெட்டிக்காரத்தனம், கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டாம்லாம் நான் சொல்லலை. ஆனால் தேவ பிரசன்னத்திலிருந்து நீங்கள் படுகிற கொஞ்சம் ராமுழுவதும் ஒருத்தன் பிரயாசப்பட்டான். பேதுரு கடைசியில் பார்த்தா கூட்டி கழிச்சு சிட்டை அது இது சீட்டு கழுத குதிரை, கடைசியில் வீட்டுக்கு வரும்போது ராமுழுவதும் பிரயாசப்பட்டான், ஒன்றும் கிடைக்கல. ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை ஆழத்தில் கொண்டு போடு. ஒரே ஒரு வார்த்தை 1 நாளாம் 9 நினைக்காது இல்லை? இல்லை 1 நாளாகமோ 2 நாளாகமோ. இப்போ நல்லா கவனிங்க, என்ன சொல்ல வரேன்? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே, நீங்கள் இந்த மூல மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா, ஆகிலும் உம்முடைய ரேமா வார்த்தையின்படியே ஆழத்தில் போய் படகை போட்டான், வலை கிளியத்தக்கதாக 10 டன் மீனுங்கிறாங்க. அது அந்த போட்டே 1 டன்னு தான் பிடிக்குமா? எல்லாம் சொல்லுங்கள், வலை கிளியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக. ஐயா ஒரே ஒரு சிங்கிள் ஒபீடியன்ஸ், ஆண்டோடைய வார்த்தைக்கு ஒரு சின்ன கீழ்ப்படிதல். பேதுரு கீழ்ப்படிஞ்சா 10 டன் மீன். வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கேட்ச் பிடித்ததே கிடையாது. கரங்களை தட்டுங்களா. அன்சீசனில் இரவில் தான் மீன் பிடிப்பாங்க, ஆனால் பகலில் எல்லாம் சத்தமாக. சீசன் மாறினாலும் ஓம் பிழைப்பு நடக்கும். பாளையங்கோட்டையில் கொரோனா வந்துச்சு, எல்லாரும் தொழிலை முடிட்டான். ஒரு பிரதர் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ண. என்னன்னு கேட்டால், மாஸ்க்கு தயார் பண்ணிகிட்ருக்கேன் பாஸ்டர். கர்த்தர் சொன்னார் மாஸ்க்கு ரெடி பண்ணினார். ரெடி பண்ண பயங்கரமாக சேல்ஸ், லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணார். ஒரு சிஸ்டர் பலசர கடையெல்லாம் திறக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. இந்த அம்மா ஜோம் பண்ணுச்சு, ஆண்டவரே இந்த கொரோனா டைமில் என்ன போஷிப்பேன், நித்தமும் வழி நடத்தின்னு சொன்னீங்களா, நடத்துங்க என்ன அப்படின்னார். ஆண்டவர் சொன்னார், ஒன்றும் செய்ய வேண்டாம், வீட்டில் உள்ள கடை பலசரக்கு ஜாமான் எல்லாம் கடையில் உள்ள எல்லாத்தையும் எடுத்து வீட்டில் கொண்டு வைனார். வீட்டில் கொண்டு வச்சா கடையில் வியாபாரம் ஆகிறத விட கூடுதலாக வியாபாரம் ஆச்சா. கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. என்ன சொல்ல வார? கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலையும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை எல்லாம் சத்தமாக சொல்லலாம். சகோதரிகள் கையை நீட்டி சொல்லுங்க, என் எலும்புகளை. உங்களுக்கெல்லாம் ஹீமோக்ளோபினே வரக்கூடாது. ரிஜாய்ஸ் அசம்பிளியில் பாஸ்டர் ரத்த சோகை அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபா ஃபைன். ஹீமோக்ளோபின் ரத்தம்லாம் உங்களுக்குலாம் 14 பாயிண்ட் 15 பாயிண்ட் இருக்கணும். வருகிற நாட்களில் சொல்லணும், பாஸ்டர் ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல, லேட்டாக வர்றீங்க? பாஸ்டர் அப்போலோவில் ஒருத்தவங்களுக்கு பிளட்டு கொடுத்துட்டு வர்றேன் அப்படின்னா என்ன உங்களுக்கு எப்படி இருக்கணும் ரத்தம்? ஏன்னா லெத்தம்னே அப்படிமா. திருநெல்வேலியில் எங்கள் சொந்தக்காரன் ஒருத்தன் சுப்பையான் ஆகாரத்தில் உள்ள மாமா, என்ன மாமா என்ன லெத்தம் வருது லெத்தம் அப்படிமா. இந்த கிராமத்து பாஷையை கேட்குறதே ஒரு இனிமை. மதுரையில் நத்தமும் இருக்குது, பழங்காய் நாத்தமும் இருக்குது. ஆக்சுவலாக பழங்காய் நத்தம்லாம் கிடையாது, பழங்காய் நாத்தம். அந்த ஏரியா பேர் அங்கே சந்தை அந்த நாட்களில் இருந்திருக்கு, பழங்காய் நாத்தம். பிறகு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நத்தம் அப்படிம்பாங்க, இன்னும் சீக்கிரத்தில் முத்தம் அப்படிம்பாங்க, ஒரு முத்தும்பாங்க, என்னமோ சொல்லிட்டு போகிற நமக்கு தேவையில்லை. இப்போ நான் எதில் விட்டேன்? எல்லாம் சொல்லுங்கள், எலும்புகளை நினமுள்ளதாக்கும். ஐயா நல்ல வார்த்தை சகோதரிகளுக்கு கிடைச்சல். நான் சொல்லலை, நீதிமொழிகள் 15:30 நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும், கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாயிட்டுன்னு வைங்களேன், உங்கள் ஹார்ட்டில் ப்ராப்ளமே வராது.
நானும் அந்த நம்பிக்கையில் டெய்லி வடையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கேடுன்னு தெரியுது, வடை வாங்கிட்டு வரலையா? வீட்டில் பாருங்கள், வீட்டில் விசாரணை கமிஷன், நீங்கள் வடை வாங்கிட்டு வந்திருப்பீங்க. நான் நினச்சேன், ஏம்மா கொலஸ்ட்ராலை 2 பேருமே குறைக்கணுமா அப்படின்னு. கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அதுக்கு பார்த்து வசனம், உளுந்து வடை உங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்ண, வடை சாப்பிடாங்கன்னு. நான் தான் கெட்டு போனேன், நீங்களா அதை நல்லா இருங்க. உங்களுக்கு அட்வைஸ் பண்ண எனக்கு வயதில்லை, ஆகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆனாலும் வடையின் மேல் எனக்கு அதிகாரத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஓகே, இப்போ யோசுவாவை புத்தகத்தை எடுக்கலாம் வேகமாக. யோசுவாவை பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பா பயங்கரமாக இருக்கு. இப்போ ஒவ்வொரு கேரக்டரையும் பார்த்தா கண்ணில் கண்ணீராக வந்துடு. ஏம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு. யோசுவா அப்படின்னா யெகோவா மீட்பு. இயேசுக்கும் யோசுவாவுக்கும் ஒரே அர்த்தம்தான். யெஷுவா, யாவே, அதே அர்த்தம்தான். என்னாகும் 13:8 போட்டிருக்கு, அவனுடைய மறுபெயர் ஓசையா. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், தோசையா. ஓசையா சொல்லுங்கள். ஓசையா மறக்காமல் இருக்கணும்னா தோசையா அப்படி வச்சுக்கிடுங்க. ஓசையா 13:8. எப்ராயிம் கோத்திரத்து நூனின் மகன். எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசையா. Of the tribe of Ephraim, Hosea the son of Nun. இவனுக்கு 40 வயசு. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து புறப்படும் போது அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணும்போது இவன் ஒரு ஆர்மி ஜெனரல். இவனை குறித்து பல காரியங்கள் பார்க்கலாம். இன்று காலை மாலை அதான் சொல்ல போகிறேன். காலையில் நேரமே இல்லை, மாலையில் கொஞ்சம் ஒரு 1 ஹவராவது என்னால் பேச முடியுது. ஃபஸ்ட்டு இவன்கிட்ட உள்ள இவனுடைய வீடு கட்டப்பட இவனுடைய லீடர்ஷிப்பு கீழே பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் பாசிட்டிவ், மேன் ஆஃப் ப்ரெசன்ஸ், மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி, மேன் ஆஃப் வேர்டு லவ்வர். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், மேன் ஆஃப் வேர்டு லவ்வர். ஐயா, யோசுவாவெல்லாம் பைபிளை எப்படி வாசித்தான் அப்படின்னா பிச்சு எடுக்கணும் நம்மெல்லாம். நீங்கள் ஒரு வசனம் வாசிக்கலாமே, யோசுவா 8:35 வாசிங்கள். யோசுவா வெற்றிக்கு காரணம் ஆண்டவரே சொல்லி கொடுத்தார். இந்த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் ஆண்டவரே அவனுக்கு சொல்லி கொடுத்தார். மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கு முன்பாக there was not a word of all that Moses commanded. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், அந்நியர்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல். எல்லாம் சத்தமாக ஐயா, சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இந்த காலையில் சொல்கிறேன், ஒரு வார்த்தையும் நல்ல கையை தட்டி விடா. ஐயா, நான் சொல்லிக்கிட்டே கையை தட்ட சொன்னேன். மறுபடியும் நிப்பாட்டுங்க. நான் எவ்வளோ நேரம் இழுக்கிறோன்னு அந்த நேரம் இழுக்கணும். ஏன் இந்த உள்மூச்செல்லாம் வெளிமூச்செல்லாம் வாங்குதுன்னா சில தூக்க மேகங்கள் அப்படியே வருது. உங்களை தூங்க விடாமல் வைக்கிறதே ஒரு பெரிய கலை. அதுக்காக சில மாத்திரை எத்திர போட்டு சில இது இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நான் தூங்குனா நீங்கள் விடுவே இல்லை. பிரியமானவர்களே, பிரசங்கம் பண்ணதாரன், பிரசங்கம் நின்று தூங்கிக்கிட்டே என்ன செய்தாரான், கொட்டாய் வேறு இல்லை. பாஸ்டமாக தண்ணியை போய் முகத்தில் என்ன செய்ய வேண்டியிருக்கு, தெளிக்க வேண்டியிருக்கு. பார்த்தீங்களா எரிச்சல் பாருங்க. இயேசுவி நாமத்தினால போ பிசாசே நான் ஜெபம் பண்ணுவேன். இன்ஸ்பெக்டர் பாருங்க, இப்போ பிசாசு இப்போ பாஸ்டர் எதாவது தெரியுதா அது அவருக்கு? ஒரு விட எல்லாம் சொல்லுங்க, ஒரு வார்த்தையும் நல்ல கை தட்டிட்டு ஒரு வார்த்தையும் உங்கள் கண்கள் கொஞ்சம் பரவாயில்ல, தெளிவாக பார்க்குறீங்க. இங்கே வந்து தூங்கலாம் நீங்கள் நினச்சே அவ்வளோதான்.
சீக்கிரத்தில் சிசிடிவி கேமராலாம் வச்சு முகத்தெல்லாம் நான் காமிக்க போகிறேன். ஊர் அறிய உலகறிய. நல்லா கவனிங்க, ஒரு வார்த்தையை விடாமல் வேர்டு லவ்வர் வாசித்தான். அது யார்? மலை மேலே நின்று 20 லட்சம் 30 லட்சம் பேர் கேட்கணும்னா எக்கோ அடிக்கணும். அதுக்கு ஒரு இடத்த சூஸ் பண்ணி ஒரு வீடு ஆண்டவர் அதான் சொல்கிற வேர்டு லவ்வர். யோசுவாங்கிற சும்மா வந்து அவன்கிட்ட பிடிச்சமான ஒரு காரியம் என்னென்னா 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்கள். எத்தனை ராஜாக்களா? சத்தமாக எத்தனை ராஜாக்கள்? சத்தமாக சொல்லுங்க ஐயா. என்கிட்ட யோசுவாட்ட பிடிச்சமான ஒரு 31 ராஜாக்கள். ஐயா மாதம் 31 நாள் இருக்கு. 31 பிரச்சனைகள் நீ முறியடிக்கணும். 31 ராஜாக்களை முறியடித்தான். 31 நாட்களும் சமாளிக்கணும். 31 நாட்களும் தேவ பிரசன்னத்தில் இருக்கணும். 31 நாட்களும் பிரச்சனையை வா 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 வந்து பாருன்னு சொல்லணும். 7 ஜாதிகளை 31 ராஜாக்களை யோசுவா சார்ந்ததுன்னா, யோசுவாவின் சந்ததி நாமே தேசத்தை சுதந்தரிப்போமே. கரங்களை தாட்டி யோசுவாவின் சந்ததி நாமே தேசத்தை சுதந்தரிப்போமே. நிச்சயமாய் சுதந்தித்துக் கொள்வோமே. கர்த்தர் வார்த்தை நம் வாயிலே நிச்சயமாய் விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை. எழும்பது எழும்பது இயேசுவின் படை. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை. எடுக்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னாகமம் 14:6. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, மகா நல்ல தேசம். மேன் ஆஃப் பாசிட்டிவ். 12 பேர் வேவு பார்க்க போகிறாங்க. யார் யாரெல்லாம் போனாங்கன்னெலாம் பைபிளில் இருக்குது. கோத்திரத்துக்கு ஒருத்தன் போகிறான். 10 பேர் துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். கண்கள் திறக்கப்படலைன்னா பிரச்சனைகளை தான் பார்ப்பேன். ஐயா ஒரு டம்ளரில் பாதி டம்ளரில் தண்ணி இருக்குன்னா பாதி தண்ணியை காணும் அப்படி சொல்லலாம். ஒரு டம்ளரில் பாதி ஒரு கிளாஸ் கண்ணாடி கிளாஸில் பாதி அளவு தண்ணி இருந்துச்சுன்னா சின்ன பிள்ளை என்ன சொல்லும்? பாதி தண்ணியை காணு, பாதி ஜூஸை காணு. சில பெற்றோர்களுக்கு பிள்ளைகள்கிட்ட அது அப்பா அம்மார்களுக்கு பிள்ளைகள்கிட்ட பிடுங்கி திங்கிறது ஒரு சுகம். எங்கள் அண்ணன் ஒருத்தருங்க இவனுக்கும் ஆம்லேட் இருக்கும், இவனுக்கும் ஆம்லேட் இருக்கும். இவன் ஆம்லேட்டை தின்னுட்டு பையே அடுத்தவன் இலையில கையை வைப்பான். அவன் கையை வச்சு முதல் பீஸு அவன் ஆம்லேட்டு இவன் தின்னுட்டான். இவன் ஆம்லேட்டை அவன் ஆம்லேட்டை எடுத்து திரும்ப அவன் முதல்ல பொறுத்திருப்பான். அடுத்தாப்பில் அவனுக்கு சூடு எருதுன்னு அர்த்தம். அடுத்தாப்பில் கையை வைப்பான். உனக்கு வேணா இன்னொரு ஆம்லேட்டை வாங்கி சாப்பிடு. ஏன் ஆம்லேட்டில் கையை வைக்கிற பழக்கம்? நாங்கள் நல்லா ட்ரிவாண்ட்ரத்தில் உட்காந்து எல்லாம் கல்யாணம் ஆகி பிள்ளைகள் இருக்குது. ஆம்லேட்டில் கையை வேனுக்குன்னே அதை புத்தி பாருங்கள். ஜென்ம சுவாபம். இப்போ நல்லா கவனிங்க. நான் என்ன சொல்ல வரேன்? எதில் விட்டேன்? பாசிட்டிவ். 12 பேர் போகிற 2 பேர் எல்லாம் சொல்லுங்கள் பிரகாசம் உள்ள மனக்கண்கள். பாதி தண்ணியை இருக்குது ஒரு டம்ளரில், பாதி தண்ணியை காணும் அப்படிமா. பாசிட்டிவாக உள்ளவங்க பாதி தண்ணி இருக்கா? புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் உங்களுடைய கண்கள் இந்த யோசுவாவினுடைய வெற்றிக்கு ஒரு காரணம் எல்லாம் சொல்லுங்கள் மேன் ஆஃப் பாசிட்டிவ். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள் நேர்மறையான மனிதன். ஐயா இந்த நேர்மறையான மனிதர்களுக்கு தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கியா? நேர்மறையான உங்களுக்காக
தேசங்கள், தேச தலைவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்ல வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? இயேசு ஒரு மேன் ஆஃப் பாசிட்டிவ். ஊரையே அடித்து உலையில் போட்டவன் சகைவே சீக்கிரமாக இறங்கி வா. இவரை பார்க்கறதுக்கு தான் அவன் பிளான் பண்ணிக்கிட்டா. எதில்? காட்டத்தி மரத்தில். எல்லாம் சொல்லுங்க, மேலே இருந்தாலும் பார்ப்பார், கீழே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உன்னைய பார்ப்பார். அத்தி மரத்துக்கு மேலே இருந்தால் சகைவே இறங்கி வா. நாத்தானுவேல ஆண்டவர் பார்த்து சொன்னார், நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கையில் நான் உன்னை கண்டேன். ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்களே இஸ்ரவேலர், நான் உன்னை கண்டேன். கரங்களை தட்டுங்களேன். இவன் அவரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கான். இவர் என்ன பிளான் பண்ணிட்டார்னா, சகைவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்கணும். லூக்கா 19 அதிகாரம். தேவன் அவன் உடனே சொல்கிறான், ஆண்டவரே நான் யார் இடத்துலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளை தனியாக திரும்ப தருவேன். அன்னைக்கு அந்த ஊரில் எரிகோவில் பார்த்தீங்கன்னா எவன் மட்டும்லாம் வரி வாங்கணும், லஞ்சம் வாங்கணும், எல்லாம் அன்றைக்கி சாயங்காலம் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தா 40,000 ரூபா 4 மடங்கு திரும்ப. கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. இயேசு ஒரு பாசிட்டிவான தேவ மனுஷன். உங்களுக்காக வேதத்தில் பார்க்கலாம், இந்த பாசிட்டிவ் நல்ல வார்த்தை பேசுகிறவனுக்காக ராஜாக்கள் துடிச்சிக்கிட்டு இருக்கேன். வேதத்தில் பார்க்கலாம். நீங்கள் 2 சாமுவேலில் ஒரு வசனம் சொல்லலாம். அகிமாஸ் 18:27 வாசிங்க. ஒன்று, ராஜா அவனுக்காய் தத்தளித்துட்டு இருக்க, அவன் நல்ல வார்த்தை வராதா? 2 சாமுவேல் 18:27. பின்னும் ராஜா மேலும் ஜாமம் காக்கிறவன் முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று எனக்கு ஐயா ராஜா, அந்த இவன் யார்? சாதோக்கனுடைய குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று ஏண்டான். அப்பொழுது ராஜா அவன் நல்ல, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுகிறவன் நல்ல மனுஷன். பக்கத்தில் சொல்லுங்க, ரிஜாய்ஸ் அசம்பிளி, நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல மனுஷன். அல்லேலூயா. எத்தனையோ ஃபோன் வருது வெளிநாடுகளில் இருந்தெல்லாம், பாஸ்டர் உங்கள் சர்ச்சில் பொண்ணு இருக்கா, மாப்பிள்ளை இருக்கா அப்படி. நான் இருக்கு அனுப்புங்க. சாதோக்குடைய குமாரனுடைய அகிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது. ராஜா அவனுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் நல்ல மனுஷன், நல்ல செய்தி சொல்ல வருகிறான். ஐயா 30 லட்சம் ஜனங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மதுரையில் இன்னைக்கு 30 லட்சம் ஜனங்கள் இருக்காங்க. காலேப் யோசுவாய் போல நல்ல செய்தி கொடுக்கிறவன் எத்தனை பர்சன்டேஜ்? 16%. 100 divided by 12 is equal to 12.5. 8.5 வரும். இப்போ ஜனங்கள் அப்பத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பாவி மனம் திரும்ப கண் திறக்கப்படலை. பாஸ்டருக்கு ஒருத்தனுக்கு கண் திறக்கப்பட்டுட்டுன்னா ஜனங்களை திட்டி சபிக்க வரத்தான், பிள்ளையாம் வர்றான். கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, கண். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், கண்ணை கொஞ்சம் திறந்து பார்த்து சொல்லுங்கள். எனக்கு சில ஸ்ப்ரிங் ஆக்ஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு கண்ணுக்குள்ளே. எல்லாம் சொல்லுங்கள், கண். நான் சொல்கிற மாதிரி சொல்லணும், கண். அப்படிலாம் சொல்லணும். ஒருத்தர் பசங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன், அக்னி அப்படிங்காரு. கூட ஒருத்தன் ஜாலரா அடிக்கிறேன்னு சொல்கிறேன், அக்னி. நம்ம நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஜெபம் ஒன்று, எங்கள் பரமபிதாவே பரிசுத்த ஸ்தலத்திலே உள்ள, அப்படி குரல் எல்லாமே அக்னி அப்படி சொல்லணும், அக்னி. இந்த வார்த்தைகள்லாம் நம்ம பெந்தேகோஸ் வார்த்தையே ஒரு வார்த்தை இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, கண். நல்லா கவனிங்க. இப்போ அப்பப்போ எதங்க விட்டோம்னு மறந்துடுது. என்னக்குன்னாச்சு எல்லாம் சொல்லுங்க, நல்ல மனுஷன்.
நல்ல செய்தி கொண்டு. ராஜா அகிமாஸுக்காக அவன் கொண்டு வர்றது கெட்ட செய்தி தான். ஆனால் அவன் வரங்க தள்ளி போய் நிற்கிறான். கூசி தான் வந்து சொல்கிறான், இவன் நான் ஓடட்டுமே சப்ஸ்டியூட் ஓட்ட கூசி தான் சொல்கிறான், உடைய சத்துருக்களுக்கு சரிப்பட்ட ஆண்டவர் சரி கட்டினார், மகன் செத்து போன அப்சலோம். இப்போ நல்ல செய்தி கொண்டு வருகிற அகிமாஸுக்காக இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. 12 பேர் 30 லட்சம் பேர் ஜனங்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் சொல்கிறோம் நம்ம போய் வந்த தேசம் நல்ல தேசம். அதில் காலேபும் யோசுவாவும் ஒரு திராட்சை கொலையை கொண்டு வராங்க. மினிமம் 150 கிலோ 200 கிலோ இருக்கும். அப்படி ஒரு 2 கம்பு அதுக்கு நடுவில் தொங்குது பார்க்கணும். இப்போவும் சில நெட்டில் போய் பாருங்கள், ஒரு திராட்சை 30 கிலோ 40 கிலோ இருக்கும். ஒரே இது அன்றைக்கெல்லாம் பார்க்குறேன், ஒரு திராட்சை கீழே வரைக்கும் தொங்குது. கிட்டத்தட்ட 4000 வருஷம் முன்னால் திராட்சை செடிலாம் எப்படி இருந்திருக்கும். நான் போய் வந்த தேசம் நல்ல தேசம். ஆனால் கவனிங்க, இந்த நெகட்டிவாக பேசும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அது உங்களையே கொண்டு வரும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். நெகட்டிவாக பேசுவது, ஐயா அந்த மனுஷனுடைய ஹியூமன் பாடி இருக்குல்ல, நீங்கள் நெகட்டிவாக பேச, பயத்தை பேச, குறைகளை பேசும்போது உங்களுக்குள்ள சில கெமிக்கல் ஃபார்ம் ஆகுது, தேவையில்லாத பாய்சன். பாசிட்டிவாக பேச பேச சில நல்ல ஹார்மோன்ஸ் உங்கள் உடம்புல ஃபங்க்ஷன் ஆகுது. அதான் நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். சாலமோன் ஞானி கண்டுபிடிச்சிருக்கான். நல்ல வார்த்தைகளை கேட்க, நல்ல செய்திகளை பேச. அதனால தான் சொல்கிறேன், ஒரு திருமண வீட்டுக்கா ஒரு கேதமாக தேவ பிரசன்னத்திலேருந்து நல்ல வார்த்தையினால் நிரம்பிட்டு கேதத்துக்கு போங்க, திருமண வீட்டுக்கு போங்க. எதுவும் உங்களை பாதிக்காது. ஏன்னா நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசு பாருங்க, அப்படியே தேவ பிரசன்னத்திலேயே இருந்துட்டு மார்த்தாள் மரியாள் துஷ்டி வீட்டுக்கு போகிறார். ஒன்று இந்த மார்த்தாளுடையது ஒன்று நேத்தையே பேசுவா, இல்லாட்டா நாளையே பேசுவா. இன்றைக்கு எல்லாம் சொல்லுங்கள் லிவ் இன் எ மோமெண்ட். எல்லாம் சொல்லுங்கள். ஆமாம், என்ஜாய் எவ்ரி மோமெண்ட். உலக மனுஷன் சொல்கிறான், இந்த நிமிஷத்தில் நீங்கள் வாழுங்க. ஆண்டவரை பார்த்த உடனே சொல்கிறான், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரனால் என் தம்பி செத்துருக்க மாட்டான் அப்படின்னா நேற்று. அதாவது இன்னொன்று சொல்கிறா, என் தம்பி சாவுக்கு காரணம் யார் தான்? நீர் தான் காரணம். நான் சொல்லிவிட்டேன், நீர் வந்திருந்தேன்னா என் தம்பி செத்துருக்க மாட்டான். அப்போ இயேசு சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் அவருடைய மகிமையை காண்பான். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறவன் உன் தம்பி உயிர்த்தெழுவான்னு நீ விசுவாசிக்கிறியா? ஆம், எஸ் I believe. Whenever you come on the sky, my brother will rise up. உயிர்த்தெழுல என் தம்பி இப்போ எங்கே போயிட்டா? இவா எங்கே போயிட்டா? ஆண்டவருடைய வருகையெல்லாம் தாண்டி நீர் மத்திய ஆகாயத்தில் எக்காலம் தொழிக்கும் போது, ஆமாம், மார்த்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும்போது கடைசி நாளிலே அப்படின்னு என்ன அர்த்தம்? 2058 நீர் வரப்போறீரு. 2058 என் தம்பி என்ன செய்வான்? கல்லறைக்குள்ளேருந்து வருவான். இப்போ நாருமே இப்போ என்ன செஞ்சிட்ருக்கான்? கல்லை திறந்தா நாருமே. இப்போ நெகட்டிவாக இமேஜினேஷன் பயங்கரமாக போகுது. ஐயா நீங்கள் நெகட்டிவாக சுவிட்ச் ஆன் பண்ணி நெகட்டிவாக அப்படி யோசிச்சிங்கன்னா பிசாசு வேகமாக போவோம். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையால் நிரம்ப இடம் கொடுத்தீங்கன்னா அவருடைய வார்த்தை தீவிரமாய் கரங்களை ஒன்று கடந்த காலத்தில் வாழ்கிற வாழ்க்கை, இல்லாட்டி எதிர்காலத்தில் வாழ்கிற வாழ்க்கை மார்த்தாள். ஆனால் மரியாள் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பாங்கை. கரங்களை தாட்டுங்களா. அல்லேலூயா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா, எப்படி நான் பாடுவேன், நல்லா கவனிங்க. இயேசு நல்ல தேவ பிரசன்னத்திலிருந்து வந்து அக்கா தங்கச்சிட்டையும் கேட்குறாங்க,
என்ன செஞ்சிச்சு? ஹை ஃபீவர், டெம்பரேச்சர். அடுத்து சாப்பிட போகும்போது சொன்னால் ஸ்மெல்லே தெரியல அப்படின்னா. என்ன தெரியல? ஸ்மெல் தெரியலன்னா என்ன வியாதி? கொரோனா. பிறகு தொண்டை வலிக்குன்னா, பிறகு என்ன? மண்டைய போட்டு. இப்படிலாம் ஆண்டவர் விளக்கங்கள் என்ன செய்யலை, கேட்கல. எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சு என்ன? ஆண்டவர் பாருங்கள், பாசிட்டிவால் நிறைந்தவர். எங்கே வைத்தீர்கள்? கரங்களை தாட்டுங்கள. எங்கே ஊழியக்காரங்க பாசிட்டிவ் ஆகிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. எங்கே விழுந்துச்சு இப்போ கோடாளி? வேர் த ஆக்ஸ் ஃபாலன். எங்கே விழுந்துச்சு? சகோதரிகள், உம்முடைய அடியான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான் அறிவான் கடங்காரங்க பிள்ளைய பிடிச்சிட்டு வர போகிறோம். வீட்டில் என்ன இருக்குது? ஆண்கள் பேசுனா மேட்ருக்கு டக்குன்னு என்ன செஞ்சுருவாங்க, தலைப்பு செய்தி மாதிரி. இவங்க விரிவான செய்தி. இவங்க வந்து சாதாரண 9000 வார்த்தை பேசுவாங்களாம் பெண்கள். ஆண்கள் அப்படின்னா டக்குன்னு பதில் என்ன பேசலாம், என்ன செய்வார்? அதுக்காக ரொம்ப மோசம் ஆண்கள். என்னங்க வெண்ணி போட்டுருவான், கஞ்சி, துவையல், ஹார்லிக்ஸ், ஃபுல்லாக. இதுக்கெல்லாம் ஏதாவது ஸ்பெல்லிங்கில் எழுத முடியுமா? எங்கள் அப்பா இரவு 12 மணிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான் அப்படின்னா 25 இம்முன்னு அர்த்தம். ஆனால் பொண்டாட்டிகிட்ட பேச மாட்டார் எங்கள் அப்பா. நாய் 12 மணிக்கு மேலே வந்து பாயும். நல்லா இருக்கியா? சோறு போட்டாளா? போட்டிருக்க மாட்டாளே. நாயிட்ட எத்தனை மணிக்கு? 12 மணி. பின்னால் மாடை போய் நெத்தியை தடவை கொடுத்துக்கிட்டு, கழனி தண்ணி வச்சாலா, புண்ணாக்கு போட்டாளா, பயவுள்ளிய ஒன்றும் பொறுப்பு கிடையாது. இந்தா அப்படின்னு இவர் பண்ணை வாங்கி எதுக்கு கொடுப்பார்? நைட்டு 12 மணிக்கு பேக்கரியில் வாங்கின பண்ணை வாங்கி அந்த மாட்டுக்கு ஊட்டிக்கிட்டு இருப்பார். பிறகு அகத்திக்கொலை எடுத்து நைட்டு 1 மணிக்கு இயேசு கிறிஸ்து ராவி இருந்து கம்யூனியன் சர்வீஸ் கொடுக்க மாதிரி ராப்போசன் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம். பொண்டாட்டிட்ட அப்படிங்கிறது இங்கே மாடுட்ட இது என்னது கண்ணுக்குட்டிகிட்டெல்லாம் தடவை கொடுத்துக்கிட்டு, ஆமாம் அது என்னமோ அப்படி பார்த்தாலே இவருக்கு அப்படியே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே. சில நேரம் எங்கள் அம்மா டோஸ் விடும் பார்க்கணும். போய் மாட்டுகிட்ட பேசும், பிள்ளைகள்கிட்ட பேசாது, மாட்டுகிட்ட பேசும். அவைகள் நன்றி உள்ளது அப்படிம்பார். அவைகள் என்ன உள்ளதா? புலமை பித்தேன். நாங்கள்லாம் தெரித்து ஓடுவோம். 3 தடவை காலிங் பெல் அடிப்பார் 11:30 மணிக்கு நைட்டு. எல்லாம் எல்லாம் தெரித்து 23 பேரும் ஓடுவோம். எங்கள் மதினி சொல்லும், சின்ன கவுண்டர் வந்துட்டார். எங்கள் அப்பாவுக்கு பட்ட பேர் என்ன கவுண்டரா? சின்ன கவுண்டர் வந்துட்டார், போங்க போங்க அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன், எல்லாம் மேன் ஆஃப் பாசிட்டிவ். சத்தமாக சொல்லுங்கள். ஜீசஸ் பிரச்சனையில் டக்குன்னு கையை வைப்பார். எலியா எங்கே விழுந்தது? கோடாளி. அப்படி குச்சி அப்படி உடச்சி அப்படி போடுறோம். கோடாளி என்ன செய்ததான்? ஏதான் சொல்லுங்க. நோவாவின் பேழை மிதந்தது. சத்தமாக சொல்லுங்கள். கோடாளி மிதந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஆவியில் நீங்கள் நிறைய 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 அது கடக்கக்கூடாது நீச்சல் ஆழத்துக்குமான 1000 முழம். கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. இப்போ 10 பேர் துர்ச்செய்தி கொண்டு வரோம். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து 10 பேரையும் அக்கினி பட்சித்து கொன்று போட்டது. இப்போ நெகட்டிவாக பேச பேச எல்லாம் சொல்லுங்களேன், நெகட்டிவ் எதிர்மறையான வார்த்தை, அதில் மரணம் இருக்கிறது. என்ன இருக்கா? நாவின் அதிகாரத்தில் மரணமும் ஜீவனும் இருக்கு. நான் கண்டுபிடித்த அளவில் 1% இருந்து 10% தான் பாசிட்டிவ் ஆட்கள் இருக்காங்க. 12 பேரில் 2 பேர் 32,000 பேர் போனாங்க கிதியோன் கூட யுத்தத்துக்கு. ஆண்டவர் சொல்கிறார், ரொம்ப ஜாஸ்திப்பா,
பயம் உள்ளவன் எவனோ, கல்யாணம் பண்ணினவன் எவனோ அவன் திரும்பி போக கடவன். உரியா யுத்தத்துக்கு போயிருக்கவே வேண்டாம். ஏன்னா அவன் புதிதாய் திருமணம் முடிந்தவன், அகித்தோப்பலுடைய பேத்தி. யுத்தத்துக்கு திருமணம் 1 வருஷத்துக்கு இடையில திருமணம் முடிந்த 1 வருஷம் கூட ஆகலைன்னா அவன் யுத்தத்துக்கு போகக்கூடாது, தன் மனைவியோடு இருக்க கடவன். உரியா நினச்சா அவன் அப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, யுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவனுக்கு பேஷன், என் ஆண்டவனும் உடன்படிக்கை பெட்டியும் பாளையத்தில் இருக்கும்போது நான் இங்கே இருக்க, என் நினைவு, என் சிந்தை எல்லாம் அதுதான்யா. வேதம் சொல்லத்தான், வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டாயானால் ராஜாக்களுக்கு நீசர்களுக்கு முன்பாய் நில்லாதபடி ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்பான். அதான் தான் வேலையில் ஜாக்கிரதை. 32,000 பேர் இருக்கான் கிதியோ நாட்களில். பயம் உள்ளவன் எவனோ, திகில் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி போக கடவன். அப்படின்னா 32,000 பேரில் 22,000 பேர் மாப்பிள்ளை அப்போ நான் போயிட்டு வரேன் மாப்பிள்ளை அப்படி. ஏன் என்ன வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துட்டு, நீ ஒழுங்காக வீடு சேருதியா, நோட்டீஸ் அனுப்பவா? ரொம்ப திட்டுறா மாப்பிள்ளை, நான் வர்றேன். தலைவரை தலை 22,000 பேர் போயிட்டேன், இன்னும் 10,000 பேர் இருக்கான். இந்த 10,000 பேருக்கு ஒரு டெஸ்ட்டு. ஐயா கவனிங்க, 10,000 பேருக்கு ஒரு டெஸ்ட்டு. எவன் தன் தண்ணீரை அள்ளி கையில் குடிக்கிறான், எவன் நாய் போல் நக்கிறான். அப்படி டெஸ்ட் வச்சு அதில் எத்தனை பேர்? 300 பேர். எல்லாம் சொல்லுங்கள், 32,000க்கு 300 என்றால் 1%னாலும் 32,000 பேருக்கு 1% வச்சா எத்தனை? 3002 302. இன்னொரு வகையில் சொல்லப்போனால் 1% to 12% தான் பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவாக இருக்கிற 300 பேரை வச்சு தான் தேவன் ஜெயத்தை கொடுக்கார். எல்லாம் சத்தமாக சொல்லும், கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. ஐயா, இந்த கால வேளையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உங்களுக்கு இருந்தாதான் ஐயா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புவாங்க. பாசிட்டிவ். ஏன்னா ஜனங்கள் பிரச்சனைகளில் நொந்து போயிருக்காங்க. இதான் சாக்குன்னு பதிலுக்கு அவங்க வந்தாச்சுன்னா கத்தி எடுத்து குத்தக்கூடாது. இஸ்ரவேலின் ராஜா, ஏதோமின் ராஜா, யூதாவின் ராஜா, 3 ராஜாக்கள் 7 நாள் வனாந்தரத்தில் மாட்டிக்கிட்டாங்க. 7 நாள் தண்ணீர் இல்லாமல் சுற்றி திரிகிறாங்க. மிருக ஜீவனங்கள். உடனே யோராம் சொல்கிறான், இஸ்ரவேலின் ராஜா, கர்த்தர் நம்மை வனாந்தரத்தில் கொண்டு சாகடிக்கும்படி நம்மளை கொண்டு வந்துட்டார். என்ன ஒரு அருமையான வெளிப்பாடு. உள்ளதை உள்ளதென்று சொல்லும் ஒரே பத்திரிகை தினம் மலரும். உள்ளதை எல்லாம் சொல்லுங்கள், உள்ளதை உள்ளபடி சொல்லாத எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உன் கையில் இருக்கிறத வச்சு கணக்கு போடாத, உன் கூட ஒருத்தர் இருக்கார அதை வச்சு கணக்கு போடு. கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. இயேசு தன் கையில் வச்சு 5 அப்பம் 2 மீன் இருக்குது, இதை வச்சு நான் 5000 தலைக்கட்டு அப்படின்னா ஒவ்வொருத்தன் பின்னாலும் என்ன இருக்குது? ஒருத்தன் பின்னால் பொண்டாட்டி, கிராமமே ஒவ்வொருத்தன் பின்னாலும் இருக்குது. 5 அப்பம் 2 மீன். எல்லாரும் கண்களை மூடிது ஒரு 1/4 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணும். யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. அப்படி சோதராம் 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 சோதராம். ஏசு லபக்குன்னு சாப்பிட்டு தண்ணி 3 நாள் பேசிட்டேன்னா சுகரா தலை சுற்றிட்டு. ஏசு இப்படியா சொன்னார், கையில் உள்ளதை வச்சு கணக்கு போடலை, தான் கையில் என்ன இருக்குன்னு வச்சு கணக்கு போடலை. என்னை அனுப்பின பிதா ஒருவர் இருக்கிறார், எப்பொழுது செவி கொடுக்கிறார். 50-100 பேரை உட்கார வை. பந்தியில் உட்காந்து எவ்வளோ நேரம் மேக்சிமம் உட்காருவான். கல்யாண வீட்டில் நம்ம போய் உட்காந்துட்டோம், வருது பிரியாணி வருது, வேங்கை வருது. பந்தியில் உட்காந்தா மிஞ்சி போனால் 10 நிமிஷம் 5 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா பக்கத்தில் எந்த ஹோட்டல் இருக்குது அப்படி. நிறைய பேர் மொய் செய்கிறதுக்கு முன்னால் சாப்பிடுவாங்க. சாப்பாடு நல்லா இருந்தால் மாப்பிள்ளை நான் மொய் செய்வேன், இல்லாட்டி இந்த துட்டை கொண்டு போய் என்ன செஞ்சிருவேன், அம்மா மெஸ்ஸில் போய் கோலா உருண்டை அடிச்சிட வேண்டியதான். மதுரைக்காரங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. முதல்ல சாப்பாடு,
கூட்டமாக இருக்குது. முதல்ல சாப்பாடை முடியுமாப்ல, சாப்பாடு நல்லா இருந்தால் மொய் செய்வோம், இல்லாட்டி பைக்கில் ஏறி போயிடுவோம். எங்கே போக? சந்திரன் மெஸ்ஸு போயிடுவோம். ஒய்ஃபு கேட்டால் அவள் என்ன செய்முறை கட்டு கலந்து 1000 எடுத்தால் தெரியவா போகுது. ஒரு ஊரில் எல்லாரும் 1 லிட்டர் பால் கொண்டு வாங்க, பால் பாயசம் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்களாம். சேர்ந்து எல்லோரும் பாலை கொண்டு ஒவ்வொரு லிட்டரும் ஊற்றிடுங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, எல்லோரும் அப்படியே பைக்குள்ளே வச்சு வந்து ஊற்றுனாங்களாம். கடைசியில் பார்த்தா உள்ளே பார்த்தா ஒரு சொட்டு பால் கிடையாது, எல்லாம் பச்சை தண்ணியாக இருக்குது. அவன் என்ன நினச்சிருக்கான், அவன் எல்லாம் பால் ஊற்றுவோம், நம்ம 1 லிட்டர் தண்ணி என்ன செஞ்சிருவோம், ஊற்றிடுவோம். நம்ம 1 லிட்டர் தண்ணி 1000 வீடு, நம்ம ஒருத்தன் பால் கொடுக்க போய் தான் அங்கே நிறைய போதா அப்படின்னு எல்லாவனுமே தண்ணியை கொண்டு வந்து எல்லாவனும் எதை தான் ஊற்றிருக்கான். இங்கே பால் பாயாசம் இப்போ என்ன பாயாசமாக மாறிட்டு. இப்போ நல்ல கவனிங்க, ராஜாக்கள் யோராம் சொல்கிறேன், வனாந்தரத்தில் நம்மை கொன்று போடவா தேவன் அழைத்து வந்தார். ஏயா வனாந்தரத்தில் நயங்காட்டி கொண்டு வந்து ஒன்று கொல்றதுக்கு இல்லை, வனாந்தரத்தில் தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? கரங்களை தாட்டுங்க. அவர் இடது கையன் தலைக்கு வல கரத்தாலே தாங்குகிறார், அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பரந்த கொடி நேசமே, அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பரந்த கொடி நேசமே. கரங்களை இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமா, 10,000களில் சிறந்தோ, 10,000. நல்ல கவனிங்க, வனாந்தரத்தில் நான் சொல்கிறது 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20. வனாந்தரத்தில் ஆடு மாடு எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்களேன். ஆடு மாடு சொல்லுங்க, மிருகங்கள், ராஜாக்கள், படை வீரர்கள் எல்லாரும் வாயில் ஒரு நல்ல வார்த்தை வராதான் தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல கரங்களை தட்டி செத்துக்கிட்டு. இன்னொரு வகையில் சொல்ல போனால், நீ நல்ல வார்த்தை சொல்லலைன்னா அவங்க செத்துருவாங்க. தீவுகள் உனக்காய் காத்திருக்கும். அப்போ ஒரு ராஜா யோசபாத் சொல்கிறான், இங்கே யாராவது தீர்க்கதரிசி இருக்கா? அப்போ சொல்கிறான், ஒருத்தன் சொல்கிறான் யோசபாத்துட்ட, இங்கே ஒருவன் இருக்கிறான். யார் இருக்கா? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்து சாப்பிட்டுட்டு கையை நீட்டுவான், நல்ல கையை கழுவி விடுவான். பணிவிடை செய்த எலிசா. இங்கே ஒருவன் இருக்கிறான். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவர் இங்கே இல்லையா என்று கேட்டதுக்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசே இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜா ஊழியக்காரில் ஒருவன் மறுமொழியாக, ஐயா நீ மாத்திரம் ஆண்டோடைய வார்த்தையில் நிரம்பிக்கிட்டே இருந்தன்னா வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அவனை தூக்கிட்டு வா அந்த செல்லத்தை. அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத் ஏதோம் என்ற அவனிடத்தில் போனார்கள். அந்த செல்லத்தை தூக்கிட்டு வா அப்படி சொல்லலை. வந்தாலும் அவன் வரட்டும்யா. எல்லாம் சதம் வார்த்தை அதிகமாக எல்லாத்தையும் தேவ பிரசன்னத்தில் ஒரு தனி தைரியம் வரும் பார்க்கணும். சிங்கத்துக்கே போல நீதிமான். கரங்களை தட்டி வார்த்தை நிரம்பன தைரியம். எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் போலீஸ்கார், என்ன எப்படி இருக்க அப்படி இப்படின்னு நான் இப்போ போயிருக்கேன் ஸ்டேஷன், அவர் இருக்கும்போது பார்த்துருக்கேன். என்ன மாடசாமி இங்கே இங்கே ஆண்டுடைய வார்த்தை கிடையாது, ஒரே பந்தா தான். இவர் ஏட்டையாகும். திடீர்னு இன்ஸ்பெக்டர் வருவார் பார்க்கணும். மனுஷன் இப்படி திருமல நாயக்கர் தூண் மாதிரி இருந்த மனுஷன், ஐயா இங்கே பின்னால் என்னது வாத்து வாழை விட நீளம், ஐயா
என்ன சித்தப்பா இப்படி இன்ஸ்பெக்டர் ஒன்று காலிலேயே விழுந்துருவாங்க போனீங்க, இப்படி ஹையாடு அப்படி பண்ணுறீங்கள, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. அது போன உடனே ஏய் அப்படி விடுங்க. நான் வழிபடும் தெய்வம் 2, எங்கள் சித்தப்பா வழிபடும் தெய்வம் ஒன்று இன்ஸ்பெக்டரு, அடுத்து பொண்டாட்டி. எம்மா பல்ல இழிச்சிட்டு வந்துடுவார். ஆண்டவர் சொல்கிறாரு, வார்த்தை நிறைய அவரே நம் நுகத்தடிகளை முறித்து நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். கரங்களை தாட்டி. மேன் ஆஃப் பாசிட்டிவ். வனாந்தரத்தில் இப்போ பாருங்க, வாசிங்கள 14 வாசிங்க. நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால், நல்ல நெகட்டிவாக யோரம் சொல்கிற, நம்மை கொன்று போடும்படிக்கு வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார். ஐயா, வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா தேவன் செய்த ஒரு அற்புதத்தை கூட அங்கே வாயில் சொன்னதே கிடையாது. நன்றி கெட்டத்தனம். பைபிளில் சொல்லுது, ரோமரில் சொல்கிறான், நன்றியறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஐயா, இந்த நன்றி உள்ளவன், இந்த பாசிட்டிவ் மைண்டு உள்ளவன் தான் சாதிப்பான். கோலியாத் முன்னால் நிற்கும்போது இவன் டிக்ளேர் பண்ணுறான், ஒரு விசை ஒரு கரடியையும் ஒரு விசை ஒரு சிங்கத்தையும் ஒப்பு கொடுத்தவர், இந்த விருத்த சேதனம் இல்லாத கோலியாத்தையும் என் கையில் ஒப்பு கொடுப்பா. இன்னொரு வகையில் சொல்ல போனா, நல்ல இல்லைங்க, பட்டயத்தினால அவனை கொல்றதுக்கு முன்னால, கல்லுனால கொல்றதுக்கு முன்னால, வார்த்தையினால பிரச்சனையை முடிச்சவன். இயேசு சிலுவையில் வார்த்தையினாலேயே தான் சாகிறதா, ஐயா நான் சாவது உண்மைதான், ஆனால் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பேன், என் பிதாவின் வலது பார்சத்தில் நான் வீட்டு இருப்பேன். வார்த்தையினாலே தன்னுடைய சாவை முறியடித்தவர், வார்த்தையினாலே கோலியாத்தினுடைய சாவை முறியடித்தவர். உன் வார்த்தையினால உன் வியாதியை, உன் தரித்திரத்தை, உன் பிரச்சனையை, உன் பிள்ளைகளுடைய காரியங்களை நீ முறியடிக்கலாம். ஜெயிக்கிறது வார்த்தையில நீ ஜெயிக்கணும். அதுதான் பாசிட்டிவ். வேதம் சொல்லுது, யோராம் நெகட்டிவாக பேசி உன் மூஞ்சில் நான் முழிக்க விருப்பப்படலைங்கிறான். யோசபாத்து அவனை நான் பார்ப்பேன் சொல்லிட்டு சொல்கிறான். வேதம் சொல்லுது, வாசிங்க 15 வாசிங்க. கவனிங்க, இப்போ ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்துல, and now bring me a minstrel, and it came to pass when the minstrel played that the hand of the Lord came upon you. ஐயா, நீ நல்ல கர்த்தருடைய கரம், நீ பாசிட்டிவாக பேசு. வேதம் சொல்லுது, யோவான் 3ஆம் அதிகாரம் 33-34, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். ஆவியார் அவரை அளவில்லாமல் என்ன செய்தார்? எதுக்கு வாக்கு தத்தங்களை பேச சொல்கிறோம்? எத்தனை வாக்கு தத்தங்கள் தேவன் நமக்கு நல்ல வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறார். பிள்ளைகள் என்ன லட்சணத்தில் இருந்தால் நீங்கள் சொல்லலாம், என் பிள்ளையோட கர்த்தருடைய கரம் இருக்கிறது, என் பிள்ளை ஞானத்தில் வளத்தில் தேவக்கிற பிள்ளைகள் இது சொல்லுங்க. என்ன வார்த்தை மேற்கொள்ளும், வார்த்தை விருத்தி அடையும். வார்த்தையே உங்கள் குடும்பங்கள் எப்படி இப்போ இருக்க கண்டுக்கிறாங்க. பிள்ளைகள் 5 மார்க்கு அந்த கவலையே படாங்க. என் பிள்ளை ஞானத்தில் வளத்தில் தேவக்கிருபையில் மனசு விருத்தி அடையும். ஒய்ஃப் எப்படி கவலையே படாங்க. என் ஒய்ஃப் குணசாலி என்பதை ஊரார் எல்லாரும் அறிவார்கள். கண்ட மணிக்கு கவலையே படாதீங்க. ஞானமிழங்க நாவை திறக்கிறாள், தயை உள்ள போதுக அவன் நாவன் மேலே. இது சொல்லிக்கிட்டே இருக்க வார்த்தை. மனைவிக்கான அறிக்கை இருக்குது, கணவனுக்கான, என் கணவன் ஜாக்கிரதை உள்ளவன், நல்லொழுக்கம் உள்ளவன். ஃபுல்லாக பார்க்க பாஸ்டர் என் புருஷன் பறக்கா பார்த்துக்கிட்டே வராரு. அப்படி ஜாக்கிரதை உள்ளவன், நல்லொழுக்கம் உள்ளவன். என் கணவனுடைய கண்கள் நேராய் நோக்க கடவுள், அவன் கண்ணிமைகள் செவ்வையாய் பார்க்க கடவுள். பைபிளில் இருக்கு. நல்ல செய்தியே கொண்டாட்டிட அப்படி சொல்லாதீங்க. என் மனைவியினுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. பிள்ளைகளை பற்றி, என் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகள், சித்திரந்திருந்த அரண்மனை மூளை கற்கள், என் குமாரத்திகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். எலிசா பார்த்தீங்கன்னா, வாசிங்க அடுத்த வசனம்
பாருங்க, கர்த்தர் உரைக்கிறது 3:16 2 ராஜாக்கள். இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்கள் நிரப்பப்படும், வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். அதாவது நோ ரெயின், நோ விண்ட். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, நோ விண்ட், நோ ரெயின். காற்றையும் காண மாட்டேங்குது. யூ ஷல் நாட் see the wind, no wind, no rain. காற்றையும் காண. ஐயா, இந்த காரியம் நடக்கணும்னா இதெல்லாம் நடக்கணும். நோ 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 நோ. பக்கத்தில் சொல்லுங்களேன், நீ எதிர்பார்க்கிற வழியில் அற்புதம் நடக்காது, வேறு வழியாய் ரட்சிப்பை அனுப்புவார். இப்படித்தான். அப்படியா இல்லை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை. டீ வந்துட்டா ராஜா, முடிச்சிடலாமா? ஓகே. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஜான்சன் சொன்னால் நான் கேட்பேன். தேவகுமாரா, அடுத்த வசனம் வாசிங்க. ஐயா நல்லா கவனிங்க, பல்ல மத்திரமா நேரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். பல்ல மத்திரம் ஐயா கேளுங்க. வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் ஐயா ஒரு ஆறு வரணும்னா வனாந்தரத்தில் அங்கே ஒரு ஊற்று இருக்கணும். மலையிலேருந்து ஒரு ஊற்று தொடங்கி தான் ஆறு வரணும். ஐயா ஆண்டவருக்கு வனாந்தர 20ஆம் வசனத்தை வாசிங்களேன், சொல்லுங்களேன். மறுநாள் காலைமை பலி செலுத்தப்படும் நேரத்திலே தண்ணீர் ஏதோம் தேச வழியாக வந்ததுனால் ஐயா பல்ல மாத்திரம் குழி மாத்திரம் நிரம்பல, தேசம் தண்ணீர். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, தேசம் தண்ணீரால் நிறைந்தது. ஒரு ஆறு வனாந்தரத்தில் வரணும்னா அங்கே ஒரு மலையில் ஒரு ஊற்று வரணும். அதாவது உங்கள் ஃபார்முலா பிரகாரம் என் பிள்ளை படிக்கணும்னா இப்படி இப்படி இப்படி, என் பிள்ளை உயர்த்தப்படணும்னா இப்படி இப்படி இப்படி, என் புருஷன் இப்படி, என் பேச்சை கேட்டால் நீ என்றைக்கோ விளங்கியிருப்பிய. நீ விளங்காமல் இருக்க காரணமே என் பேச்சை நீ கேட்கல. மனைவி புருஷனை பார்த்து சொல்ல, புருஷனை மனைவியை அதை இல்லை. புருஷன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தர்கிட்ட மோசே கர்த்தரிடம் சொன்னான், சாமுவேல் கர்த்தரிடம் சொன்னான், எலியா கர்த்தரிடம் சொன்னான். கர்த்தர் கேட்டு தண்ணி பள்ளத்தை மாத்திரம் நிரப்பில் 20ஆம் வசனம் தேசம் முழுவதும் தண்ணீரால் என்ன செய்யுது? கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே பிரகாசம் உள்ள மனக்கணக்கு. சபிக்கும்படி பிலேயாம் வரான். இந்த ஜனங்களை சபி, பாலாக்கு கூலி பொறிந்தினான். பிலேயாம் ஜனங்களை நூற்றுக்கணக்கான மைல் தாண்டி வர்ற அந்த ஜனங்களை மலை மேலே நின்று கண்கள் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது சபிக்கும்படி வந்தவன் கர்த்தருடைய ஆவி, சரியான ஆவி மதுரை பட்டணத்தில் ஊழியக்காரங்க மேலே இறங்கி இருந்தால் அவங்க வாயில் பாசிட்டிவ் வரும். சபிக்கும்படி, திட்டும்படி, ஜனங்களை குத்தி கிழிக்கும்படி பிலேயாம் வர்றான். ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? மோசே சொல்கிறான், இஸ்ரவேலே உன் கூடாரங்கள் என்னாகமத்தில் உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள், பரவி பாய்கிற ஆற்றை போல, வாசனை வீசுகிற சந்தன விருட்சங்களைப் போல இருக்கிறாய். இஸ்ரவேலின் கார்பங்க எண்ணத்தக்கவன் யார்? உன் படுத்தால் எழுப்பத்தக்கவன் யார்? சபிக்கும்படி வந்த பிலேயாம் கர்த்தருடைய ஆவியான ஒருத்தனை நல்ல நிரப்ப வாயை திறந்தாலே என் இறுதிய நல்ல விசேஷத்தினால் ஐயா உயிர் போகிற நேரம் கூட பாருங்க பிரச்சனைகளை பார்க்காது. ஒன்றே ஒன்று வாசி முடிக்கிறேன். நீங்கள் அப்போஸ்தலர் 7:56-57 பார்த்தீங்கன்னா ஒருத்தன் 100 பேர் சேர்ந்து நம்மளை ஒருத்தர் ரோட்டில் நின்று கத்தினாலே நம்ம மனசெல்லாம் உடஞ்சி போயிடும். 100 பேர் கையில் கல்லை எடுத்து 25 மீட்டர் சுற்றளவில் வாலிபனாகிய சேவான கல்லை கொண்டு எறிகிறாங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவன். 7:55 நல்ல 100 பேர் கல்லை எறிகிறான் அவன் மேலே. அவன் பாருங்க வாலிபன், கண்கள் திறக்கப்பட்டவன். எதை பார்ப்பான் தெரியுமா? எல்லாம் சாதமாக கண்கள் திறக்கப்பட்டா. ஐயா உங்கள் புருஷனை பார்த்து பொண்டாட்டியை பார்த்து நீ தான் காரணம், நீ தான், அப்படியே கிடையாது. அது முட்டாள்தான். கண் திறக்கப்படலை, லூஸு.
கண் திறக்கப்பட்டுச்சுன்னா பிரச்சனைகள் நேரத்தில் கல்லெறிகிறவனை பார்க்கல. இல்லை நீ முத்தைய மகன் தானே, நீ ராமானுஜ மகன் தானே, இல்லை நீ சர்க்குண மகன் தானே, இல்லை நீ ஜெயபால்ராஜ் மர்மம், அப்படி இல்லை. கல்ல எறிகிறாங்க. பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில். நல்ல கவனிங்க, அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது, நல்ல கவனிங்க, பிரசங்கம் பண்ணும்போது மூர்க்கத்தனமாக வருதுன்னா பரிசுத்தாவியானவர் பலமாக இறங்க. இப்போ மூர்க்கத்தனமாக ஊழியக்காரன் மேலே கோபம் வருது அப்படின்னா சேவன் வாலிபன் மூர்க்கத்தனமாக கோவப்படுறவங்கள கண்டுக்கிடவே இல்லை. மூர்க்கன் பெரும் பாதகன்னு அவனுக்கு தெரியும். வாசிங்க. பல்லை கடித்து, ஐயா கோபமும் எரிச்சலும் உங்களை கொன்னுரும். வேதம் சொல்லுது பற்களை கடித்து கரைந்து போவார்கள். நேற்று என்ன ஃபெஸ்டிவலு? ஆமாம், ஒரு அம்மா வாட்ஸ்அப்பில் சொல்ல, விநாயகா இவனை நம்பாத, நல்ல கொலக்கட்டை சுடுவான், நல்ல திம்பான், கடைசியில் உன்னை ஆற்றுல கொண்டு போட்டு என்ன பண்ணிடுவான்? வாட்ஸ்அப்பில் ஒரு அம்மா பேசு, இன்னும் நல்ல கொலக்கட்டை சுடுவான், இடியாப்பம் சுடுவான், புட்டு வைப்பான், எல்லாம் பழத்தை வைப்பான், எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா தின்னுட்டு ஒன்றையை கொண்டு எங்கே கொண்டு இறக்கிடுவான். இப்போ நல்லா கவனிங்க. ஸ்தேவன் 55 வாசி முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. பாருங்க, இவ்வளவு எல்லாம் சொல்லலாம். பிரச்சனைகள் நேரத்தில் எல்லாம் சொல்லுங்க, விமர்சன நேரத்தில் இதே சகரியான்னு ஒரு தீர்க்க, கர்த்தர் காண்பார் கர்த்தர் கேட்பார்னு சொன்னான் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவில். ஆனால் இவன் ஒரு வாலிபன் இயேசுவை போலவே மன்னிக்கிறான். வானம் திறந்திருக்கிறது, இயேசுவானவர் நிற்கிறதையும் பிதாவையும் காண்கிறேன் என்றான். வா சொல்லிட்டு சொல்கிறான். இவன் எல்லாம் மேலே நாயின் ஆவி பாய்ந்து பாருங்க, ஒரு வாலிபன் கர்த்தராகிய இயேசுவே. இன்னும் பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு வசனம் என்ன சொல்கிறான்? பிதாவே இவங்க மேலே குற்றம். எத்தனாம் வசனம்? 60ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரு என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லி இப்படி சொல்லி நித்திரை he fell asleep, விழுந்து உயிரை விடுற வரைக்கும். ஸோ பிரச்சனை நேரத்தில் நீங்கள் யாரை பார்க்கணும்? கல்லறி படிகிற நேரத்தில் யாரை பார்க்கணும்? கர்த்தரை. உட்காந்து புருஷன் பேசிட்டா உட்காந்து ஓன்னு அழுது 1 மணி நேரம் 2 மணி நேரம் அழுது ஒரு முடிஞ்ச பிறகு பலத்தின் மேல் ஒரு பலன் வரும் பார்க்கணும். சகோதரிகளுக்கும் இல்லாட்டி புருஷனுக்கும் பலன் யாரையா சோழியை முடிக்கலாம், பழி வாங்கலாம். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை பாருங்க. அந்த கூட்டத்தில் இவனுடைய மன்னிப்புனால ரட்சிக்கப்பட்டவன் தான் யார் தெரியுமா? சவுல். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம், நேரம் ஆயிடுச்சு, எழுந்திருக்கலாம். அப்படியே கர்த்தருக்கு நம்ம கொடுத்துடலாம். உண்மை டி கொடுங்க பிரதர், டி. உண்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உண்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. பாடல்கள் வைத்தீரையா பாலகனாவிலே, பாடல்கள் வைத்தீரையா பாலகனாவிலே. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா.
கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே யோசுவாவை போல நல்ல செய்தி சொல்ல என் வாயை நான் ஒப்பு கொடுக்கிறேன். பிரகாசபுலமான கண்கள் யோசுவா காலேபுக்கு இருந்தது போல என்னுடைய கண்கள் திறக்கப்படுவதாக, என்னுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற என்னை சூழ தூதர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். பிரகாசமுள்ளமான கண்கள் எனக்கு உண்டாயிருப்பதற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தில் ஆமென். எல்லாம் நல்ல உற்சாகமே கரங்களை தட்டி அல்லேலூயா. ஸோ யோசுவா 25 பாயிண்ட் இருக்கு, ஒரே ஒரு பாயிண்ட் தான் மேன் ஆஃப் பாசிட்டிவ். தொடர்ச்சியாக சாயங்காலம் ஒரு 3 பாயிண்ட் எடுக்க வாங்க. கொஞ்சம் நேரம் செலவழிங்க, கொஞ்சம் பிரயாசப்படுங்க. இதுதான் கர்த்தருக்கேற்ற வளர்ச்சி. அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்தா இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தந்தரலும். மற்ற எல்லாம் உங்களுக்கு நாய் போல் உங்கள் பின்னால் ஓடிவார். பணம், பொருள், தேவை. ஸோ கர்த்தருக்கு பர்த்டே, வெட்டிங் டே யாருக்கு இருக்கா? இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் யாருக்கு இல்லையா? ஆன்லைனில் யாரும் இருக்கீங்களா? அலமேலுக்கு உங்களுக்கு அக்காவுக்கு சாந்தி அக்கா, நாகராஜன் அண்ணன், ஆமாம் அவங்களுக்கு பர்த்டே. மகள் அலமேலுக்கு போன வாரம் பர்த்டே. வெட்டிங் டே 5ஆம் தேதி உங்களுக்கு. ஓகே. கர்த்தாவே அருமையான அக்கா சாந்தி அக்காவை, நாகராஜ் அண்ணனை, அலமேலுடைய கணவர், பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னொரு நல்ல பேரை பிள்ளையை தருவதற்காக நன்றி. ஆன்லைனில் பர்த்டே, வெட்டிங் டே வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதி. ஆண்டவரே, நல்ல செய்திகளை யோசுவா கொண்டு வந்தான். காலை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் நற்செய்தி அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நல்ல வார்த்தைகளை பேச, ஏசாயாவின் உதடுகளிலே அக்னி தலையில் வைத்தவர் அந்நிய பாஷையில் பேச, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை பேச, கல்விமானின் வார்த்தைகளை பேச, புத்தி உள்ள வார்த்தைகளை பேச, ஞானம் முழங்க நாவை திறக்க, தயவுள்ள போதகம் காணப்பட எனக்கு எங்களுக்கு உதவித்தார். ஆண்டவரே, எங்களுடைய நாவுகளை ஒப்பு கொடுக்குறோம், எங்களுடைய கண்களை ஒப்பு கொடுக்குறோம். பிரகாசமுள்ள மனக்கண்கள் எங்களுக்கு உண்டாகட்டும். நீர் தந்ததுக்காய் நன்றி. அநேக ராஜாக்கள் எங்கள் வார்த்தைக்காய் காத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பிரச்சனைகள் நிறைந்த மனிதர்கள் எங்களை சூழ காத்து கொண்டிருக்கிறாங்க. அப்பா, அற்புதம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய சமாதான சந்தோஷம் அனைவரோடு இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று மாலை கூட்டங்கள் உண்டு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நேற்று தினத்தில் 6:30 மணிக்கு ஆராதனை உண்டு. நீங்கள் சண்டே வர முடியாதவங்க அதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.